கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். I glorify the holy name of God. கிருபையாக இந்த 4ஆம் நாளுக்குள்ளும் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Graciously the Lord has also brought us to the 4th day. கடந்த 3 நாட்களிலும் நமக்கு தேவையான தெய்வீக ஆலோசனைகளை தேவன் நமக்கு தந்து வந்தார். In the previous 3 days God gave us the godly counsels unto us. இன்றைக்கும் தேவன் தன்னுடைய ஆலோசனைகளை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Today also he is faithful to give his counsels unto us. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியாக நம்முடைய கைகளை உயர்த்தி கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி வல்லமையோடு கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மனுஷனின் கிரியைகளும் பரலோக வாழ்வும் என்ற தலைப்பில் நாம் திருவசனத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். We are studying about the works of man and heavenly life from the Bible. கர்த்தருடைய வருகைக்கு நாம் சமீபமாக வந்திருக்கிறோம் என்பதை நாம் அடிக்கடி விளங்கிக் கொள்கிறோம், கேள்விப்படுகிறோம். Frequently we are able to understand and we hear we are drawing closer to the coming of the Lord. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை எப்பொழுது இருக்குமோ என்ற ஒரு 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 பயம் அல்லது அதை குறித்து தான ஒரு சிந்தை அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. When we see the incidents that are happening around the world, we could see that we feel a thought or a fear comes in our mind about the coming of the Lord. அவர் சீக்கிரமாக வருவார். Very soon he will come. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear beloved people of God, நம்முடைய நம்பிக்கை நமக்கு தேவன் ஆயத்தமாக வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யம், the hope that we have is the kingdom of heaven which God had prepared for us. ஆண்டவராகிய இயேசு பரமேறி போவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. Before Lord Jesus Christ ascended up to the heaven, he told unto his disciples, let not your hearts be troubled. தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Believe in God and believe in me. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். I go and prepare a place for you. அது ஆயத்தமான பிற்பாடு நான் திரும்பி வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். And after I prepare the place, I will come unto you and I will gather you unto myself. அவர் அந்த ஸ்தலத்தை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த வேலை சீக்கிரமாய் முடிவடையும். அவர் சீக்கிரமாய் நம்மை சந்திக்க வருவார். And he is preparing that place and very soon the work shall be completed and he will come back to gather us unto himself. இந்த ராஜ்யத்தை ஒரு மனுஷன் அல்லது தேவன் மனுஷனுக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்தை விசுவாசித்து அதற்காக தன்னை ஆயத்தமாக்கி கொள்வதுதான் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற சிறந்த புக்தியாக இருக்கிறது. The best wisdom that a man can have is that he may know about this kingdom of God and he might prepare it for himself. பரலோகத்தை யார் கண்டவன் என்ற தர்க்கங்களும் மனுஷர்கள் செய்யத்தான் செய்கிறார்கள். Even today men have the dispute saying who have seen the heaven. இந்த கூட்டம் தர்க்கங்களை பண்ணுகிறவர்களுக்காக அதை நிரூபிக்கிற கூட்டங்கள் அல்ல இது. These are the meetings in which we are going to prove the disputes that are occurring. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறபடியினால் ஜனத்தை அனல் மூட்டி எழுப்பி அந்த விசுவாசத்துக்குள்ள அவர்களை கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம். As the kingdom of Lord Jesus Christ is going to draw near, the intention of this meeting is to stir up the people and people might come into that kingdom. நான் அடிக்கடி இந்த சம்பவத்தை சொல்லுவேன். And frequently oftenly I will tell this incident. ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக படித்த ஒரு சிறிய கதை. A small story that I have studied 25 years back. ஒரு ராஜ்யத்திலே செங்கோல் காணாமல் போய்விட்டது. In a kingdom the scepter of the kingdom was stolen. அந்த ராஜ்யத்திற்கு செங்கோல் முக்கியம். அது காணாமல் போனது பெரிய அதிர்ச்சி. And the important thing in a kingdom is a scepter and it was a great astonishment that the scepter was stolen. அந்த கதையிலே இந்த செங்கோலை தேடுவதற்கு ஒரு சிறிய பையனும் அவனுடைய நாய்க்குட்டியும் இதன் கரங்களில் அதை ஒப்படைக்கிறார்கள். And to search the scepter it was given in the kingdom to a small boy and a dog. அது ஒரு பெரிய கதை. It was a long story. பல இடங்களில் தேடி தேடி கடைசியில் இந்த சிறுவனும் இந்த நாய்க்குட்டியும்
அந்த செங்கோலை கண்டுபிடித்து விட்டார்கள். And searching in many places in various land, finally the young boy and the dog was able to find out the scepter. அரண்மனையை நோக்கி வீர நடை போட்டு வருகிறார்கள். With royal walk they were marching on to the palace. அன்பான நாய்க்குட்டி அந்த செங்கோலை வாயிலே கடித்து கொண்டு வருகிறது. That loving dog, it was holding on the scepter in his mouth. அது வந்து கொண்டே இருந்த பொழுது While it was walking, வழியிலே ஒரு எலும்பு துண்டை நாய்க்குட்டி கண்டது. suddenly in its way that dog saw a bone of peace. இதற்கு அங்கேதான் டெம்ப்டேஷன் ஆரம்பமாயிற்று. Its temptation started there. இந்த செங்கோலை கீழே போட்டு எலும்பை கையில் வாயிலே பிடித்து கொண்டது. It let down the scepter and took up the bone piece. இது இவனுக்கு தெரியாது. This boy did not know that. அவன் கவனிக்கவும் இல்லை. And he did not see that. அரண்மனை வாசலுக்கு வந்து விட்டான். And he came near the door, palace of the door. அதிகாரத்தோடு சொல்கிறான், வாசலை திறவுங்கள். And he, with command he is saying that open the door. அந்த அதிகாரிகள் கேட்கிறாங்க, என்னப்பா என்ன விஷயம், நாய்க்குட்டியோடு வந்திருக்கே என்னன்னு கேட்டார்கள். The god of the palace was saying them, you come with the dog, what is the matter? இல்லை, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், செங்கோலை கண்டுபிடித்து விட்டோம். No, we have found out the scepter. ராஜாவை பார்க்க வேண்டும். We want to see the king. இவன் கேட்டான், எங்கே கண்டுபிடித்திருக்கிறாய்? What you have found? அப்பொழுதுதான் நாயின் வாயை பார்க்கிறான். At the time he looked the mouth of the dog. நாய் பரிதாபமாய் ஒரு எலும்பு துண்டை கையிலே வாயிலே வைத்திருக்கிறது. With a pitiable state, now he could see the dog was holding a bone piece. இந்த சம்பவத்தை யோசித்து பார்ப்பேன். Frequently I will think about this incident. நம்மில் எத்தனை பேர் இப்படி ஆவி போவோமோ என்ற ஒரு பயமும் உண்டு. I always have a fear, how many of us would be changed like that? வைராக்கியத்தோடு இந்த வாழ்க்கையை நாம் ஆரம்பித்தோம். With great zeal we started this life. எத்தனையோ காரியங்களை வெறுத்தோம், விட்டோம், ஆண்டவரை நேசித்தோம். We hated many things, we forsook many things and we loved the Lord. இப்போது அரண்மனையின் வாயிலில் இருக்கிறதான ஒரு நேரம். Now a time has come that we are going to stand in front of the palace. இந்த காலம்தான் மிகவும் விசேஷமான ஒரு காலம். This time is a very special one. நல்ல மனசாட்சியை பாதுகாத்து கொண்டு அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொண்டு எப்படியோ இன்னும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் போய் சேர வேண்டும். Preserving the good conscience and making sure of a calling and election, somehow we have to enter into the kingdom. அந்தகாரத்தின் ஆவிகள் இந்த இடத்தில் தான் மனுஷனுக்கு சோதனையை கொண்டு வருகிறது. The powers of darkness in this place only they bring the temptations. அங்கும் இங்கும் பார்க்கிறார்கள். They are looking here and there. பல காரியங்களை கேள்விப்படுகிறார்கள். They are hearing about many things. வலது பக்கம் இடது பக்கம் திரும்புகிறார்கள். Turning to the left and the right hand. அந்த நாய் தன்னுடைய வாயில் இருந்த செங்கோலை விட்டது போல மகிமையான தரிசனத்தை இழந்து போகிறார்கள். Like the dog who let down his bone, let down his scepter, many people have lost their vision. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear people of God, நம்மில் ஒருவருக்கும் அப்படி சம்பவிக்க வேண்டாம். it should not happen to any one of us. எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோமோ, For whatever things we are apprehended, எது நம்முடைய அழைப்பாக இருந்ததோ, what was our calling, இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் போக மட்டும் அதற்காகவே நாம் வாழ்ந்து விட வேண்டும். till the life departs out of our body, we have to live for that. வாஞ்சிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து சத்தமாய் ஒருமுறை கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ராஜ்யத்தில் ஒரு மனுஷன் அவன் மனம் திரும்பும் பொழுது இந்த ராஜ்யம் அவனுக்கு சமீபமாக வருகிறது. When a person is repenting, he is coming close unto this kingdom. அவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது இந்த ராஜ்யத்தை அவன் காண்கிறான். When he is born again, he sees this kingdom. ஒரு மனுஷன் இதற்குள் பிரவேசிக்கும்படி அவனுக்கு எத்தனையோ காரியங்கள் தேவைப்பட்டது, அதெல்லாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். And many things are needed for him that he might enter into the kingdom of heaven, and those things we have studied already. ஒரு மனுஷன் இதை தேடும் பொழுது உலகத்துக்குரிய அனைத்து காரியங்களும் தேவைகளும் ஆண்டவர் அவனுக்கு கூட கொடுக்கிறார். When a person is seeking this, at the time the Lord is adding unto him all the things of this world. ஒரு மனுஷன் இந்த பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணும் பொழுது அதை அவன் பிடித்துக் கொள்கிறான். When a person is being violent, he is able to take it by force. இதெல்லாம் நாம் படித்த விஷயங்கள். These are the things that we study. இன்றைக்கும் சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Today also I am going to place certain things in front of you. இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் அவர் அதிகமாக பரலோக ராஜ்யத்தை குறித்து மனுஷனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். In the Mount Sermon of Lord Jesus Christ, he has taught many things concerning the kingdom of heaven. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, when we study Matthew's Gospel chapter 5 and verse 3, அங்கே வாசிங்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனங்கள். Luke's Gospel chapter 6 verses 20 and 21. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து,
தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அடுத்த வசனம் கூட. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் மற்றொரு சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். In this place, Lord Jesus Christ is manifesting another truth concerning the kingdom of God. ஒருவன் ஆவியிலே எளியவனாக மாறும் பொழுது இந்த பரலோக ராஜ்யமே அவனுடையதாக மாறிவிடுகிறது. When a person becomes poor in spirit, the kingdom of God belongs unto him. ஆண்டவராகிய இயேசு அதாவது நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் படித்த பொழுது சற்று விளங்கிக் கொள்ளுகிற விதத்தில் லூக்கா சுவிசேஷன் அதை எழுதுகிறார். The writer of the Gospel of Luke, he is able to write it in a detailed way that we could understand it. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். Blessed be ye poor. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. For yours is the kingdom of God. ஆவியிலே எளிமை தரித்திரம் என்று சொல்லுகிறது ஒரே காரியத்தை தான் காண்பிக்கிறது. Poor in spirit and poor, it all denotes the same thing. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதை சற்று விளக்கும்படி இந்த 21 22 வசனங்கள் லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே 3 காரியங்களை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். To explain it in a manner, Jesus Christ is explaining using verses 21 and 22 of Luke's Gospel chapter 6. யார் இந்த தரித்திரர்? Who are these poor? 21ஆம் வசனத்தில் இப்பொழுது பசியாய் இருக்கிறதான நீங்கள். And in verse 21, blessed are ye that hunger now. இப்பொழுது அழுகிறதான நீங்கள். And ye that weep now. 22ஆம் வசனம் தள்ளப்பட்டதான நீங்கள். Ye that were separated now. 3 காரியங்களை குறித்து சொல்லுகிறார். 3 things we can study. பசி, அழுகை, தள்ளப்படுதல். Hunger, weeping and being cast out. ஒரு தரித்திரன் இந்த 3 அனுபவத்தையும் உடையவனாகவே இருக்கிறான். And a poor man has this 3 experiences. அவனுக்கு குடிக்கவோ பசி தாகம் உள்ளவனாகவே இருக்கிறான். And he is having the hunger and thirst. தேவ பிள்ளையே, பசியும் தாகமும் என்று சொல்லும் பொழுது இளைய குமாரனுக்கும் பசிய தாகம் உண்டாயிற்று. தேவ சமூகத்தை விட்டு விலகி போனவனுக்கும் அது வந்ததுதான். When you study about this hunger and thirst, we could study about the younger son also who went from the God's presence, he had it. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களுக்கு பசியும் தாகமுள்ள மனுஷராய் நாம் மாற வேண்டும். But for spiritual things, we should be the people having the hunger and thirst. இயேசு அப்படிப்பட்ட மனுஷரை அழைக்கிறார். Jesus is calling such kind of men. பண்டிகையின் கடைசி நாளிலே தாகமாய் இருக்கிறவர்களை அவர் அழைக்கிறார். On the last day of the feast, he is calling all those who are thirsty. யார் இந்த தரித்திரர்கள்? Who are these poor men? யார் இந்த ஏழைகள்? Who are these poor men? ஆவிக்குரிய காரியங்களுக்காக பசியும் தாகமும் தவிப்பும் உள்ள மனுஷர்களை தான் வேதம் தரித்திரர் என்று சொல்லுகிறது. Those who are having a thirst and hunger for spiritual things, those people are being called as poor in the Bible. இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். Blessed are ye that weep now. சிலர் ஏசாவை போல அழுவார்கள். Some people will cry like Esau. அவன் அழுதாலும் திரும்ப அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Even though he cried, he was unable to receive the blessings. தேவ பிள்ளையே, அழுகையின் பள்ளத்தாக்கிலே கடந்து போகிறவர்கள் பாக்கியவான்கள். Beloved child of God, those who are walking through the valley of back of tears are blessed ones. பேதுருவை போல அவர்கள் மனம் கசந்து அழுகிறார்கள். Like unto Peter, they are crying bitterly. யாக்கோபை போல கெஞ்சி அவன் அழுகிறார்கள். Like unto Jacob, they are crying and asking. தேவ சமூகத்திலே கண்ணீர் விடுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who shed tears in God's presence. இப்பொழுது அழுகிறதான நீங்கள் பாக்கியவான்கள். Blessed are ye that weep now. உலகம் ஒருவேளை சந்தோஷப்பட்டு களிகூரும், நீங்களோ அழுகையோடு இருப்பீர்கள். The world may be rejoicing and be in joy, but you may be weeping. ஆண்டவர் தரித்திரரை பார்த்து சொல்லுகிறார். The Lord is telling to the poor men. யார் இந்த தரித்திரர்கள்? Who are these poor? இப்பொழுது அழுகிறதான நீங்கள் பாக்கியவான்கள். Blessed are ye that weep now. ஒரு மனுஷன் இப்பொழுது அவன் அழவில்லை என்றால், If a person does not weep now, ஒரு நாள் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திற்கு அவன் போக வேண்டி வரும். one day he has to go to the place which is filled with weeping and gnashing of teeth. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தது யாரை பற்றி அவர் சொல்லுகிறார்? Nextly, what about whom he saying? மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, and for the sake of the Son of Man, people shall hate you, உங்களை புறம்பாக்கி, and shall separate you from the உங்களை company, நிந்தித்து, shall reproach you, உங்களுடைய நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும் பொழுது, and cast out your name as evil. இவர்கள் தான் தரித்திரர்கள். Those are the poor. கர்த்தருடைய நாமத்திற்காக பகைக்கப்பட்டு
வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட கூட்டத்தார். A group of people for the name of God who have been hated, who have been rejected, and who have been reproached, and who have been cast out. இப்படிப்பட்டதான வழியிலே நீ கடந்து போயிருக்கிறாயா? Have you gone through such kind of path? கர்த்தருடைய நிமித்தமாக நீ பகைக்கப்பட்ட நபராய் இருக்கிறாயா? For the name's sake of God, are you being hated? நிந்திக்கப்பட்டு புறம்பாக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறாயா? Are you being reproached? Are you being rejected and are you being forsaken? ஆவியிலே எளிமையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed are those who are poor in the spirit. இந்த வசனத்திற்கு பல விளக்கங்கள் கொடுப்பார்கள். Many interpretations are given for this. ஆனால் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தியதை உங்களுக்கு சொல்லுகிறேன். And whatever the Spirit of God has revealed unto me, I am saying to அவர்கள் them. இப்பொழுது பசியோடு தாகத்தோடு இருப்பார்கள். And now they are with hunger and thirst. இப்பொழுது கர்த்தருடைய நாமத்திற்காக கண்ணீரின் வழிகளே போவார்கள். For the name's sake of the Lord, they may be going through the path of tears. இப்பொழுது அவர்கள் புறம்பாக்கப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களாய் இருப்பார்கள். Now they are rejected and they are cast out. அவர்கள் தான் பாக்கியவான்கள். Those are blessed ones. பாக்கியவான்கள் என்ற வார்த்தைக்கு சந்தோஷமாய் இருப்பார்கள் என்ற அர்த்தம். The word blessed means they shall be having happy. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படிப்பட்டதான தரித்திரர்களுக்கு இந்த பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாகவே மாறி விடுகிறது. And those people who have been poor, the kingdom of God belongs unto them. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக Lastly, நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் நாம் படிக்கும் பொழுது when you study in Gospel of Matthew, வாசிங்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். chapter 5 and verse 10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are they which are persecuted for righteousness' sake, for theirs is the kingdom of heaven. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆவியிலே எளியவனா இருக்கிறது மாத்திரமல்ல, Not only getting being poor in spirit. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுக்கிறார்? What does Lord Jesus Christ tell here? ஒருவன் வாசிங்கள் மறுபடியும் அந்த வசனத்தை 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they which are persecuted for righteousness' sake. பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. For this is the kingdom of heaven. ஒரு தேவனுடைய பிள்ளை துன்பத்தின் வழியாகவும் போக வேண்டி இருக்கிறது. A child of God, he has to go through the path of suffering. என் நிமித்தம் என்று ஆண்டவர் சொன்னார். Jesus Christ, Lord told for my sake. பரிசுத்த பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தம் என்று பேசுகிறார். Saint Paul is speaking for the sake of gospel. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 2 Timothy chapter 2 and verse 9. சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் துன்பத்தின் வழியாக போக வேண்டி இருந்தது. For the sake of this gospel, he has to go through the path of suffering. இன்னும் சற்று ஆழமாய் சொல்லும் பொழுது சத்தியத்தின் நிமித்தமாய் வருகிறதான துன்பங்கள். In a detailed manner, it is for the sake of the truth. லூக்கா 21:12ஆம் வசனத்திலே Luke Gospel chapter 21 and verse 12. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்று இயேசு சொன்னார். Jesus told, for my name's sake ye shall be troubled. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear child of God, பரலோக ராஜ்யத்தை ஆயத்தமாக்கினதான தேவன் அது யாருக்கு சேரும் என்பதையும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். and God who prepared the kingdom of God, he is also telling to whom does this kingdom of God belong. சிலர் தேவையில்லாத துன்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள். Some people will be persecuted for nothing. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பலவிதமான துன்பம், உலகத்துக்குரியதான காரியங்களிலே துன்பப்பட்டு வெட்கப்பட்டு போய் கொண்டே இருப்பார்கள். They will be persecuted and suffered for many worldly things. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the scripture say? நீதியின் நிமித்தமாக, For the sake of righteousness, சத்தியத்தின் நிமித்தமாக, for the sake of the truth, பரிசுத்தத்தின் நிமித்தமாக, for the sake of holiness. ஒருவேளை நீ துன்பத்தின் வழியாக நீ போய் கொண்டிருக்கிற நபரா இருந்தால், Sometimes you could be the person who is going through the path of persecution. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible tells you? பரலோக ராஜ்யம் உனக்கு சொந்தமாக மாறும். The kingdom of God belongs unto you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. அநேகர் இந்த துன்பத்தின் பாதையை விரும்புவதே இல்லை. Many do not desire this path of suffering. பரலோக ராஜ்யத்தை ஆயத்தமாக்கினதான தேவன் என்ன சொல்லுகிறார்? God who prepared the kingdom of heaven, what does he say? நீதிக்காக நீ துன்பத்தின் வழியாய் போக வேண்டும். For the sake of righteousness, you have to go through the path of persecution. பாருங்கள், இந்த வசனத்தின் நிமித்தமாய் எத்தனையோ தேவதாசர்கள் உபத்திரவங்கள் வழியாய் போனார்கள். See, for the sake of this, for the word of God, many saints of God have gone through the path of suffering. ஆண்டவருடைய அன்பை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, After they accepted the love of God, இந்த சத்தியத்தை அவர்கள் விலகிக் கொண்ட பிற்பாடு, after they understood this truth, எத்தனையோ
உபத்திரவங்கள், வெட்கங்கள், போராட்டங்கள் அவர்களுக்கு வந்தது. Many temptations, persecutions and ashames came. அவர்கள் அநேகர் மறுதலிக்கவே இல்லை. Most of them did not deny. எத்தனையோ பேர் தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள். Many were inflamed. எத்தனை பேர் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டார்கள். Many were killed by the sword. தேவ பிள்ளையே, அவர்கள் எல்லாரும் நீதி நிமித்தமாக துன்பங்கள் வழியாக போனார்கள். Beloved ones, all of them went through the path of sufferings for the sake of righteousness. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். For them only the kingdom of God is being placed by God. சிலர் ஒரு சிறிய துன்பம் வந்தாலே ஓடி போகிறார்கள். Even though small troubles come, people are running away. இந்த துன்பத்தை அவர்களால் சகிக்க முடியவில்லை. They are unable to enter this persecution. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the God. இந்த பரலோக ராஜ்யம் உனக்கு சொந்தமாய் மாற வேண்டுமானால், if this heavenly kingdom should be belonging unto you, சத்தியத்திற்காக, ஆண்டவருக்காக, சுவிசேஷத்திற்காக துன்பத்தின் வழியிலே நீ போக வேண்டி இருக்கும். for the sake of God, for the sake of truth, and for the sake of gospel, you have to go to the path of இது persecution. ஏழாவது விஷயம். This is the seventh thing. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆண்டவராக இயேசு படிப்படியாக சில ஆழமான காரியத்தின் வழியாக கொண்டு போகிறார். Step by step, Lord Jesus Christ is leading people to a deeper experience. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, When you come to Luke's Gospel chapter 18, 29, 30 ஆகிய வசனங்களை படியுங்கள். study verses 21 and 30. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். And he said unto them, Verily I say unto you, there is no man that hath left house or parents or brethren or wife or children for the kingdom of God's sake, who shall not receive manifold more in this present time and in the world to come life everlasting. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த இடத்திலே இம்மை குறித்தும் மறுமை குறித்தும் இயேசு பேசுகிறார். Here the Lord Jesus is telling about this present and the coming everlasting. இம்மையிலும் மறுமையிலும் விசேஷித்த ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷன் பெற வேண்டுமானால், if a person has to receive blessing in this present time and in the world to come, அவன் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் சில காரியங்களை விட வேண்டும். for the sake of kingdom of heaven, he has to leave certain things. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் விட வேண்டியதான சத்தியங்களை குறித்து இயேசு பேசுகிறார். Jesus Christ is speaking truths concerning the kingdom of heaven that we have to live. இன்றைக்கு இந்த சத்தியத்தை சொன்னால் எங்களை ஜனங்கள் பகைக்கிறார்கள். And when we are saying this truth, people are hating us. விட வேண்டும் என்ற சத்தியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். Jesus Christ taught the truths concerning whatever things we have to live. இது மனுஷனால் உண்டான சத்தியம் அல்ல. These are not the truths of men. யாருக்காக? For whom? இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக, For the sake of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக, For the sake of the kingdom of God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, இது ஒரு ஆழமான சத்தியம். Beloved ones, this is a deeper truth. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின பொழுது, When God created man, அவன் தன்னையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று தான் விரும்பினார். He decided that man should depend upon him. எல்லாவற்றுக்கும் எல்லாமாக தேவன் இருந்தார். God was all in all. ஆனால் அவன் விழுந்த பிற்பாடு, But after he fell, அவனுக்குள்ளே பொருளாசை என்ற ஒரு அனுபவம் உண்டாயிற்று. but in his life a covetousness came in his life. அதே போல Like that, மனுஷன் விழுகைக்கு முன்பாக before the falling of man, அவன் ஆண்டவரையே நேசிக்கிறவனாக இருந்தான். he was loving God. அவர்கள் ஆணும் பெண்ணுமாக இருந்தார்கள். They were male and female, ரெண்டு பேரும் ஆண்டவரையே நேசித்தார்கள். and both of them they loved God. ஆனால் விழுகைக்கு பிற்பாடு But after the falling, இவர்கள் ஒருவருக்கொருவர் தம்மிலே நேசிக்க ஆரம்பித்தார்கள். and they began to love one another. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவேதான் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? So only what did the Lord say? இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் பேசும் பொழுது, When he was speaking about the kingdom of God, எத்தனையோ காரியங்களை விடும்படியாக சொன்னார். he told them to leave many things. அங்க அவர் என்ன சொல்லுகிறார்? What he is saying, முதலாவது வீடு, first is house, பெற்றோர், and his parents, மூன்றாவது சகோதரர், thirdly brethren, நான்காவது மனைவி, fourthly wife, ஐந்தாவது பிள்ளைகள், fifthly children, கடைசியாக ஜீவன். and lastly his life. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி விடுகிறதான ஒரு கூட்டத்தார் உண்டு. So there is a group of people who are living it. யாருக்காக விடுகிறார்கள்? For whom they are living? அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக. For the sake of the kingdom of God. இதை சற்று இன்னும் ஆழமாக சொன்னால், When we say it in a deeper way, மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், Matthew's Gospel chapter 19 and verse
verse 12. இவர்கள் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக மாற்றிக் கொண்டவர்கள். These are the people who have made themselves eunuchs for the sake of the kingdom of ஏதோ God. விளையாட்டுக்காக அப்படி செய்கிறது இல்லை. Not for a play sake. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக தங்களையே ஒரு அன்னக வாழ்க்கைக்குள்ளே வந்தவர்கள். And for the sake of the kingdom of heaven, they have made themselves eunuchs. அது ஒரு விலையேற பெற்ற ஒரு அழைப்பு. That is a very special calling. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாய் விட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். There are many people who have left many things for the sake of the kingdom of God. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்குமானால், If you have such a calling பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக for the sake of the kingdom of heaven, இதை எல்லாவற்றையும் விட்டுவிடக்கூடிய உனக்கு ஒரு அழைப்பு இருக்குமானால், if you have a calling to leave all those things, இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது உனக்கு சிறந்ததா இருக்கும். it will be a best thing for you to accept this calling. பாருங்கள், இந்த பகுதியில் இருக்கிறதான ஊர்களின் பெயர்களை பாருங்கள். Look the names given to the cities villages around us. எத்தனையோ கிறிஸ்தவ பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். They have named with many Christian names. எப்படி அந்த பெயர்கள் வந்தது? How this name came to pass? எத்தனையோ சுவிசேஷகர்கள் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு வந்தார்கள். Many evangelists, they have left their own country and came here. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். Many saints have lived here. எத்தனையோ பேர் இங்கே They மரித்திருக்கிறார்கள். have died here. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவர்கள் தங்களுடைய தேசத்தை விட்டு இங்கே வந்தார்கள். They have left their own country and came here. யார் அதை சொல்லிக் கொடுத்தது? Who had taught them? ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு சொல்லிக் கொடுத்தது. The word of God had taught it unto them. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த பரலோக ராஜ்யத்தை நீ அடைய வேண்டுமானால், If you want to attain this kingdom of heaven, உனக்கு ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியம் அவசியம். you are in need of a consecrated life. ரெண்டு விதமான பிரதிஷ்டையின் ஜீவியம் உண்டு. There are two kinds of consecrated life. முழு நேர ஊழியத்திற்கான பிரதிஷ்டையின் ஜீவியம் உண்டு. A consecrated life for a full time ministry. அவர்கள் எழுத்தின் பிரகாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் விட சொன்னார். And literally the Lord told them to forsake all the literal things. மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து சொன்னார், உன் வலையை விட்டுவிட்டு படகை விட்டுவிட்டு வா என்று சொன்னார். And to the fishermen the Lord told them to leave the net and boat and follow. அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தார்கள். They left all things and followed the Lord. அவர்களுக்கு தலை சாய்க்க ஒரு இடமும் இல்லை. They did not have any place to lay down their head. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்றி போனார்கள். They followed Jesus Christ only. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. These are those who follow the lamb whithersoever he goeth. அவர்கள் தங்களுக்குடையான எல்லாவற்றையும் விட்டார்கள். They have left all the things belonging unto them. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது ஒரு உன்னதமான அழைப்பு. That is a high calling. அதே நேரத்தில் At the same time, விசுவாசிகளுக்கும் ஒரு பிரதிஷ்டை உண்டு. there is a consecration for the believers also. அவர்களுக்கு எல்லாம் தேவை. They are in need of all things. மனைவி தேவை. They need wife. பிள்ளைகள் தேவை. They need children. வீடு தேவை. House is needed. எல்லாம் அவர்களுக்கு தேவை. All things are needed for them. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலர் எங்களை குறித்து தவறாக அபிப்பிராயப்படுகிறார்கள். Some are having wrong opinion over us. எங்க போனாலும் போங்க, இந்த பெண்டிகாஸ்ட் மிஷன் போகாதீங்க. Wherever maybe you can go, but don't go to this Pentecost அங்க mission. போனா உங்களை பிரிச்சு விட்டுருவாங்க. That evil people will divide you. நாங்க பிரிச்சு விடுற ஆட்கள் அல்ல. We are not the people who are dividing you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடந்த நாட்கள் ஒரு 10-15 நாட்களாக பிரிந்த குடும்பங்களுக்காக நான் செலவழித்த நேரம் மிக அதிகம். And in the past 10 to 15 days I have spent more time for the divided families. நாங்கள் பிரித்து விடுகிற ஆட்கள் அல்ல. We are not the people who are dividing families. அவரவருடைய அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் விட வேண்டிய காரியத்தை விடத்தான் வேண்டும். According to each one's calling, whatever things we have to leave only. அவர்கள் மோசேயை போல ஜீவிக்கிறவர்கள். They are the people living like unto Moses. பார்வோனின் குமாரத்தின் மகன் என்றதான ஸ்தானத்தை அவன் விட்டான். He left the position being the son of the daughter of Pharaoh. அரண்மனை வாழ்க்கையை விட்டான். And he left the palace life. தேவஜனங்களோடு பாடுகளை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். And he chose to suffer with the people of God. அவர்கள் ஆபிரகாமை போல எல்லாத்தையும் விட்டவர்கள். Like unto Abraham, they left everything. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. And go to the place which I show unto you. அவன் சொந்த தேசத்தை விட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தான். He left his own land and followed God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே இம்மையிலும் மறுமையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், so in this present world and the world to come, if you have to be blessed, ஆவியானவர் எதை விட சொல்லுகிறாரோ அதை விட்டுவிடு. whatever things the Spirit of God is commanding to leave it. வேதத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? From the Bible what we study, எபிரேய நிருபக்காரன் என்ன சொல்லுகிறான்? what does the writer to the Hebrews say?
பாரமான யாவற்றையும் every burden, weight, சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் and every sin that is besetting, தள்ளி விடு. and put it away, இவைகளை விட்டு விட்டு உன்னுடைய ஓட்டத்தை தொடரு. and leave those things and follow your race. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of God is at hand. எல்லாவற்றையும் எடுத்து மேலே போட்டுக்கிட்டு ஓடாதே. And taking all things upon your head, don't run. பாரத்தோடு உன்னால் ஓட முடியாது. With the burden you cannot run. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துற காரியத்தை விட்டுவிடு. And what the Spirit of God is revealing, leave those things. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் இவர்கள் விடுகிறார்கள். For the sake of the kingdom of heaven, they are leaving those things. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சத்தியத்தை அநேகர் விளங்காததனாலே As many have not understood this truth, எல்லாவற்றையும் கூட வைத்திருக்கிறார்கள். they are keeping all things along with them. அவர்களால் இந்த ஓட்டத்தில் ஓடி முன்னேற முடியாது. They cannot run this race and go forward. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே அருமையான தேவனுடைய ஜனமே, So dear people of God, தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுவிடுதல் என்பது ஒரு சத்தியம். so leaving all the things that he is possessing, that is a great truth. கர்த்தருடைய ஊழியர்கள் எழுத்தின் பிரகாரமாக அதை எல்லாவற்றையுமே விட்டு இருக்கிறார்கள். Servants of God, literally they have forsaken everything. கர்த்தருடைய ஜனங்கள் மனதில் அதை விட்ட மனுஷராய் இருக்க வேண்டும். People of God should have left it in the mind. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படி அவர்கள் விட்டுவிடும் பொழுது When they are living it in this way, தேவன் அவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். God is blessing them abundantly. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உதாரணமாக என்னை எடுத்துக்கொள்ளுங்களேன். For example, consider me. சில வருடங்களுக்கு முன்பாக என் வீட்டை நான் விட்டேன். Few years back I left my house. என் சகோதரர்களை நான் விட்டு வந்தேன். I left my brothers. பாருங்கள், ஆண்டவர் இம்மையில் எனக்கு எத்தனையோ சகோதரர்களை கொடுத்திருக்கிறார். See in this present world how many brothers God has given to me. எத்தனையோ குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். How many families he has given to me. இங்க வரதுக்கு முன்ன கூட இங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். Before I came to this meeting, I went to a house and came. ஒரு ஏழை சகோதரி எனக்கு ஒரு வீடு கட்டிக்கிற வாங்கய்யான்னு சொல்லிச்சு. நான் வரமான்னு போயிட்டு ஜெபிச்சிட்டு வந்தேன். A poor woman, a sister told that I built a house. I went there and came. இங்கேயும் கூட கர்த்தர் எனக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார். Here also God has given me house. சகோதரர்களை கொடுத்திருக்கிறார். Brother. ஏன்? Why? இந்த சத்தியத்தை கேட்டு விட்டதினாலே பிரியமானவர்களே. Beloved ones, as I heard the truth and I left it. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக For the sake of the kingdom of heaven, ஆண்டவர் உன்னை எதை விட சொல்லுகிறாரோ, whatever things the Lord is commanding to leave, இந்த வார்த்தையை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது while I am speaking these words unto you, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உணர்த்துகிறார். the Spirit of God is urging you. இந்த காரியம் உனக்கு தடையா இருக்கிறது. This thing is a hindrance to you. அதை எடுத்து வெளியே போடு. Take it out and put it away. அதை நீ விட்டுவிடு. You leave it out. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த ஓட்டம் வெற்றியோடு ஓடி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். This race is a race that he ought to run victoriously. எனவே இந்த பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாக விட வேண்டிய காரியங்களை விடத்தான் வேண்டும். So for the sake of the kingdom of heaven, whatever things we have to leave, we have to leave only. இம்மையில் மாத்திரமல்ல, Not only in this present world, மறுமையிலும் தேவன் அவளுக்கு அதிக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். in the world to come also, the Lord is going to give many blessings. மறுமையிலும் கர்த்தர் அதிக ஆசீர்வாதங்களை அவளுக்கு வைத்திருக்கிறார். In the coming world also, the Lord has kept many blessings. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது மாத்திரமல்ல, Not only that, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது when we come to Matthew's Gospel, chapter 5 and verse 12. வாசிங்க. சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. Rejoice and be exceeding glad, for great is your reward in heaven, for so persecuted they the prophets which were before you. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோக ராஜ்யத்திலே மிகுதியான பலன் என்ற ஒரு அனுபவம் உண்டு. In the kingdom of heaven, there is an experience called great reward. இந்த மிகுதியான பலனை ஒருவன் பெற வேண்டுமானால் அவன் பூமியிலேயே சந்தோஷப்பட்டு களிகூறுவனாய் இருக்க வேண்டும். So if a person have to receive this great reward in this world itself, he has to rejoice and should be exceedingly glad. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். Rejoice and be exceedingly glad. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். For great is your reward in heaven. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, மனுஷனுக்கு சந்தோஷம் அவசியம். rejoice that happiness is necessary for ஆனால் man. இந்த சந்தோஷத்தை அவன் பகுத்தறிய வேண்டியவனாக இருக்கிறான். But he have to decide about this happiness. ரெண்டு விதமான சந்தோஷங்களை குறித்து சொல்லுகிறேன். I'm telling two kinds of this joy. முதலாவது ஒரு விழுந்து போன அல்லது பாவத்துக்குட்பட்ட சந்தோஷங்கள். First, a sin, the joys after the sin. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் Matthew's Gospel, chapter 14, 6ஆம் வசனம். verse 6. அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள்.
But when Herod's birthday was kept, the daughter of Herodias danced before them and pleased Herod. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What we study here, இது ஒரு சந்தோஷம். ஏரோதின் ஜென்ம நாளிலே பர்த்டே சந்தோஷம். that is a joy on the birthday. அங்கே ஒரு ஏரோதியாளின் குமாரத்தி நடனம் பண்ணி சந்தோஷத்தை கொடுத்தாள். And here the daughter of Herodias danced and gave joy unto them. கடைசியிலே இது கொலையிலே முறிந்தது. And finally it entered in murder. நடனத்தில் உண்டாகிற சந்தோஷம், Joys by dancing. களியாட்டுகளிலே கிடைக்கிறதான சந்தோஷம். Joys in all revelings. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு ஆவிக்குரியவனுக்கு நடனங்கள் களியாட்டுகள் விளக்கப்பட்டிருக்கிறது. For a spiritual man, dancing and revelings are hidden unto him, forbidden unto him. Praise the Lord. சின்ன பிள்ளைகளை கூட சில வேளைகளில் டான்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்புகிறார்கள். Even small children, they are sending them to the dance நம்முடைய school. பிள்ளைகளுக்கு டான்ஸ் ஆடுறதுக்காக தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கல. God has not given children unto us that they may dance. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சந்தோஷம் கொள்ளையில் முடிந்தது. This joy entered in a murder. ஒரு பரிசுத்தவானுடைய தலை வெட்டப்பட்டது. A head of a saint of God was beheaded. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யோபின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் Job chapter 20 and verse 4. அங்கே மாயக்காரனின் சந்தோஷத்தை குறித்து படிக்கிறோம். And here we study about the joy of the hypocrite. யோபு 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துன்மார்க்கனின் கெம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம். மாயக்காரனின் சந்தோஷம், The joy of the hypocrite. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது என்ன மாயக்காரனின் சந்தோஷம்? What is meant by the joy of the hypocrite? இதுதான் சினிமா மற்றும் மற்ற இது போல உள்ளதான தொலைக்காட்சி சினிமா போன்றதான காரியங்கள். These are the things like cinemas and televisions. அது ஒரு மாயம்தான். Those are vanities. ஒரு பெரிய திரையில ஆட்கள் வருகிறதும் போர்களும் பொறுக்கிறது, கடைசியில அந்த மிஷின் ஆஃப் பண்ணா எல்லாம் நின்னு போய் விடுகிறது. In a big screen we could see men, women are coming and going. When the machine is switched off, everything is going off. மாயக்காரனின் சந்தோஷம், Joy of the hypocrite. அது ஒரு நிமிஷம் மாத்திரமே. It is only for a moment. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆவிக்குரிய ஜனங்கள் மாயக்காரரின் சந்தோஷத்திற்கு விலகி இருக்க வேண்டும். Spiritual people should be away from the joy of the hypocrite. பரலோக ராஜ்யத்திற்காக போகிறவர்கள் மாயக்காரரின் சந்தோஷத்திற்கு விலகி நிற்க வேண்டும். Those people who are going for the kingdom of heaven, you should stand aside from the joy of the hypocrite. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது When we come to Hebrews chapter 11, 25ஆம் வசனத்திலே நம்ம என்ன படிக்கிறோம்? verse 25, what we study, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், temporal sin's pleasure. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வாசிங்கள். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasures of sin for a season. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், The pleasures of sin for a season. பாவத்தினால் உண்டாகிறதான சந்தோஷம், The joy out of sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது அரண்மனை வாழ்க்கை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. About a palace life only it is mentioned here. அது நித்தியமான சந்தோஷம் அல்ல. It is not an eternal joy. அநித்தியமான பாவ சந்தோஷம். It is only a temporal joy. 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே Psalms 4 and verse 7. பொருட்களில் உண்டாகிற சந்தோஷத்தை குறித்து விளங்கிக் கொள்ளலாம். We can study about the joy from materials. தானியமும் திராட்சரசமும் உண்டாயிருக்கிறதான சந்தோஷம். It is joy out of corn and wine. அது நம்முடைய பகுதியிலே நம்முடைய விஷயத்திலே நல்ல பொருட்கள் வசதிகள் வாய்ப்புகள் இருந்தால் அது ஒரு சந்தோஷம்தான். When we have material things and facilities, that is a joy unto us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீதிமொழிகள் 15:21லே Proverbs chapter 11 and verse 21. மூடத்தனத்தினால் உண்டாகிற சந்தோஷமா? A joy out of foolishness. 15:21. மூடத்தனம் புத்தியீனனுக்கு சந்தோஷம். மூடத்தனம் புத்தியீனனுக்கு சந்தோஷம். For folly is a joy to him. அந்த அர்த்தம் என்ன? What is the இது meaning? ஏதாவது மூடத்தனமா செய்து அதுல ஒரு சந்தோஷம். Some people do it in a foolish way and it is a joy unto them. எப்படியாவது ஒரு சந்தோஷம் தேவை, அதற்காக இதெல்லாம் செய்கிறது. Somehow they want joy and somehow they are doing this. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் வேதம் எதிர்பார்க்கிற சந்தோஷம் இது அல்ல. But what does the Bible expect, which is a joy that is not this one? இந்த பூமியிலேயே சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாய் இருக்கும். Rejoice and be exceedingly glad, great shall be your reward in heaven. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise, glory be to the name of God. ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு வைத்திருக்கிறார். God has kept such a great joy for us. அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? How it shall be? அதையும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். From the scripture I am going to place certain things concerning it. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்திலே பலன் மிகுதியாய் இருக்க வேண்டுமானால், Because in the kingdom of heaven, if our reward should be great, இந்த பூமியிலேயே இந்த சந்தோஷத்துக்குள்ள நாம் வர வேண்டும். in this
world itself, we have to come into this joy. சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஏதோ தீமையான காரியத்தை போய் செய்கிறது அல்ல. And us being joy, we should not go into some evil things. தேவன் அதை நமக்கு விலக்கி வைத்திருக்கிறார். God has forbidden those things unto us. நம்முடைய சந்தோஷம் தேவனுக்குள்ள இருக்கிற சந்தோஷம். Our joy is joy in the Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதுல ஒரு 7 விஷயங்களை சொல்லுகிறேன். I'm going to tell 7 things out of it. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் James chapter 1 verse 3. விசுவாச பரீட்சையில் உண்டாகிறதான சந்தோஷமாம். And trial, joy in the trial of faith. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பலவிதமான பரீட்சைகள் இருக்கிறது. There are various trials. ஆனால் இந்த யாக்கோபு 1:3ல விசுவாசத்தின் பரீட்சை. In James chapter 1 verse 3 we study about the trial of faith. அது பொறுமையை உண்டாக்கும். It bringeth forth அதனால patience. ரொம்ப சந்தோஷமா என்ன வேண்டுமாம். And we have to count it as joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விசுவாசத்தின் பரீட்சை. The trial of faith. அருமையான தேவ பிள்ளையே, Dear child of God, நாம் கர்த்தரை விசுவாசித்து நடக்கிறோம். we believe the Lord and we are walking. இந்த விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை உண்டு. That is the trial for this faith. நான் ஒரு ஏழை சகோதரனை குறித்து நான் அறிவேன். I know about a poor man. அவர் விசுவாசம் உள்ள மனுஷனாய் இருந்தார். He was a man of faith. அவர் வியாதிப்பட்டார். He got sick. நாளுக்கு நாள் வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. Day by day sickness increases. விசுவாச வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். And they brought to the faith home. 2 சிறிய பிள்ளைகள் அவளுக்கு இருந்தார்கள். He had 2 small children. அவர் சரீரம் நாளுக்கு நாள் வியாதியிலே அவர் பலவீனப்பட்டு கொண்டே இருந்தார். Day by day due to the sickness his body got weakened. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது When a particular day came, சரீரம் முழுவதும் சில் என்று ஆகிவிட்டது. his entire body became so chill. இனி அவர் பிழைக்க மாட்டார் என்று நான் நினைத்தேன். I thought he will never survive. சொந்தக்காரர்கள் எல்லாம் வந்து கூப்பிடுகிறார்கள். All the family members are coming and are இவர் calling. சொன்னார், ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தால் தரட்டும், இல்லை என்றால் எடுத்துக்கொள்ளட்டும். And he told, if the Lord may give me the healing, let him give, otherwise let him take. சுகத்திற்காக விசுவாசத்தோடு இருந்தார்கள். And for that healing they were waiting with patience. அந்த விசுவாசம் ஒரு பரீட்சையின் வழியாய் கடந்து போக வேண்டி இருந்தது. That faith has to go through a path of trial. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரனை கர்த்தர் எழுப்பினார். Praise the Lord. God awake that brother. அதுதான் பிரியமானவர்களே சந்தோஷம். That is the joy. விசுவாசத்தின் பரீட்சை சந்தோஷத்தை கொடுக்கும். The trial of faith bringeth forth joy. நீ எல்லாவற்றுக்காகவும் தேவனை விசுவாசிக்கலாம். You can believe God for all things. விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those they believe. ஆனால் இந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது But when this faith is tried, நீ சோர்ந்து போக கூடாது. you should not be fainted. எனக்கு கிடைக்கவில்லையே என்று முறுமுறுக்க கூடாது. You should not mourn that I have not received it. உன்னுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும். Your faith shall be tried. கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருப்பான். The Lord had told you that I will give. ஆனால் அதுல ஒரு பரீட்சை இருக்கும். But there will be a trial in it. அங்கே உனக்கு ஒரு பொறுமையை கர்த்தர் உண்டாக்குகிறார். The Lord is bringing a patience there. அதற்கு பிற்பாடு உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிறார். Afterward, the Lord is giving a joy unto you. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக Nextly, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் Colossians chapter 1 verse 24. அங்கே பரிசுத்த பவுல் தன்னுடைய சந்தோஷத்தை குறித்து பேசுகிறார். In this place, Saint Paul is saying about his joy. 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளிலே நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். Who now rejoice in my sufferings for you. இது பாடுகளில் இருக்கிறதான சந்தோஷம். This is the joy in the suffering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடுகள். And who now rejoice in my sufferings for you. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை பாருங்கள். See the joy is present in Christianity. எவ்வளவு வேறுபட்டு நிற்கிறது என்று பாருங்கள். See how it is being separated. கர்த்தருடைய ஜனங்கள் இதை விளங்காததினாலே As the people of God have not understood it. பூமிக்குரிய சந்தோஷங்களிலே ஈடுபட்டு கிருபையை நஷ்டப்படுத்துகிறார்கள். They are involving in worldly joys and losing the grace. ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுகளிலே அவன் சந்தோஷமா இருக்க வேண்டும். A child of God, he should rejoice in the midst of suffering. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இரண்டாம் கொரிந்தியரிலே பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? In 2 Corinthians, what does Saint Paul say? இரண்டாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 12 9ஆம் வசனம். verse 9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். And he said unto me, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly therefore will I rather glory in my infirmities, that the power of Christ may rest upon me. இந்த தேவ மனுஷனுடைய சந்தோஷம் என்ன? What is the joy of this man of God? அவர் தன்னுடைய பலவீனத்தை குறித்து பேசுகிறார். He is telling about his என் infirmity. பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். Will I rather glory
or joy in my infirmities. ஏனென்றால் பலவீனனாய் இருக்கும் பொழுதே தேவன் அவரை பலப்படுத்துகிறார். Because when he was weak, God strengthened him. யாராவது பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்களா? Is there anyone who is able to boast about the weakness? பலவீனமாய் இருக்கிறேன் சந்தோஷமாய் சொல்லுவார்களா? Whether they will tell in joy, I am weak. ஹல்லேலூயா. பலவீனமாய் இருக்கும்போது முகம் மாறி போகும். When you are weak, our face will be changed. துக்கமாய் சொல்லுவார்கள். With sadness they will say, ரொம்ப பலவீனமா இருக்கு பாஸ்டர். Pastor, I am so weak. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் இங்கே தேவ மனுஷன் என்ன சொல்லுகிறான்? But here what does the man of God say? என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். I'm greatly joyful in the midst of my infirmities. ஏன் அந்த சந்தோஷம்? Why this joy? நான் பலவீனனாய் இருக்கும் பொழுதே When I am weak, தெய்வத்தின் பலன் என் மேல் வந்து இறங்குகிறது. the strength of God is descending upon me. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் பலவீனராய் வந்திருக்கிறீர்கள்? In this meeting, how many of you have come with infirmities? ஒரு பலவீனத்தின் ஆவி உன்னோடு போராடி கொண்டிருக்கிறதா? Is there a power of infirmities working against you? இதோ கர்த்தருடைய வசனம் இந்த சந்தோஷத்தை குறித்து பேசுகிறது. The word of God is speaking about this joy. நீ பலவீனமாய் இருக்கும் பொழுது பலன் கொள்ள வேண்டும். When you are weak, you should be made strong. உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். And in your weakness, my strength shall be made இயேசு perfect. கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். Jesus Christ is moving in our midst. இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். Jesus Christ is revealing his joy. பலனாய் இருக்கும் பொழுது சந்தோஷம் அது வேற விஷயம். When we are having good strength, that is joy, that is different. ஆனால் பலவீனத்தின் வழியாய் கடந்து போகும் பொழுது But when you are passing through the path of weakness, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது களிகூருங்கள். the word of God tells, be glad. பலவீனத்திலே சந்தோஷமாய் இருக்க There வேண்டும். should be joy in our infirmities. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்பொழுது தேவனுடைய வல்லமை நன்மேல் வந்து இறங்கும். Then the power of God shall descend upon us. அடுத்ததாக Nestly, 2 கொரிந்தியர் 7:4 நாம் என்ன படிக்கிறோம்? in 2 Corinthians chapter 7 and verse 4, what we 7 study? அதிகாரம் 4 வசனம். மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். Great is the boldness of speech toward you. Great is my glorying of you. I am filled with comfort. I am exceeding joyful in all our tribulation. சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். Rejoice and be exceedingly glad. எப்படி சந்தோஷப்பட முடியும்? How we can rejoice? இங்க அவர் என்ன சொல்லுகிறார்? What he is saying, எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலும் in all our tribulation, பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். I am exceedingly joyful. மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். Let our inner eyes be brightened. இந்த சந்தோஷத்தை படியுங்கள். You study this joy. எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலும் In all our tribulation, நாங்கள் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறோம். we are having exceedingly joy. இதுக்கு எத்தனை பேர் அல்லேலூயா போடுவீர்கள்? How many of you shout hallelujah? யோசித்து போடணும். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலும் நாங்கள் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறோம். And we are exceedingly joyful in all our tribulation. கொஞ்சம் உபத்திரம் வந்தாலே கஷ்டமா இருக்கு. When a small tribulation comes, it is அப்ப hard. சகல உபத்திரம் பயங்கரமான உபத்திரம் வரும்போது பரிபூர்ண சந்தோஷமா அது எப்படி இருக்கும்? In all tribulation, in complete tribulation, exceeding joy, how it is? ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி சொல்லுகிறார். And making the kingdom of God to appear before you, the Lord is saying these things. எல்லாருக்கும் பரலோகம் போகணும்னு ஆசைதான். Everyone want to go to heaven. எப்படியாவது போய் விட வேண்டும். Somehow I should go. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? But what does the word of God say? சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். Rejoice and be exceedingly glad. கர்த்தருடைய ஜனமே, Dear people of God. அப்படி என்றால் இந்த சந்தோஷம் எங்கே இருக்கிறது? Then where is this joy? பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? What does Saint Paul say? எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலும் In all our tribulation, நாங்கள் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறோம். we are exceedingly joyful. நான் இப்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். I'm going to tell a word. இந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வாஞ்சிக்கிறவர்கள். Hallelujah. இந்த அல்லேலூயா போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்படி எல்லாம் கூட்டங்கள் நடத்துறோம், இனி வருகாலம் எப்படி இருக்குமோ தெரியாது. Now we are making these meetings. In the future, we do not know what will happen. சமீபத்துல ஒரு சகோதரனை நான் கேள்விப்பட்டேன். Recently, I heard about a brother, அவர் கொஞ்சம் கால் தாங்கி தாங்கி நடப்பார். and he will be limping and walking. அவர் ஊழியக்காரர். He was a servant of God. சுவிசேஷ ஊழியத்துக்காக போனார். He went for the gospel work. அவரை பிடித்து கொண்டார்கள். They caught him. ஏற்கனவே நடக்க முடியாது. Already he cannot walk. அவரை அடிச்சு துன்புறுத்தி என்னெல்லாம் பண்ணி அனுப்பி They விட்டார்கள். beat him, they smote him, and they suffered him and made many things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது கிருபையின் காலத்தில்
காலத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். We have come to the edge of the grace இனி period. என்ன சம்பவிக்க போகுமோ தெரியாது. We do not know what will happen. சகல உபத்திரவங்களிலும் In all our tribulations, எப்பக்கத்துல நாங்கள் நெருக்கப்பட்டாலும் even though we are being persecuted on all sides, உள்ளுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் வெளியே போயிட வேண்டாம். let not the joy inside, let it not go out. பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறோம். We are being exceedingly joyful. இப்படி ஒரு சந்தோஷம் உண்டு. இந்த கூட்டத்துல சொல்லி கொடுக்கிறோம். We are teaching in this meeting, there is such kind of joy. எல்லாம் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கலாம். When everything we are having will be joyful. பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். When there is no problem, we will be glad. ஆனால் சகல உபத்திரவங்களிலும் But in the midst of all tribulations, நாங்கள் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறோம். we are exceedingly joyful. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி சொல்லுகிறார். The Spirit of God is urging and telling these things. சின்ன சின்ன காரியங்களே நம்ம முகம் மாறி விடுகிறது. Even for small matter of countenance, சந்தோஷத்தை இழந்து போகிறோம். we are losing our joy. சந்தோஷம் விட்டு ஓடி போகிறது. We are running the joy is running out of it. தேவ பிள்ளையே, அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. Dear child of God, Christian life is not like that. இந்த காரியத்தை நாம் எல்லாரும் என்னைய சேர்ந்துதான் இந்த காரியத்தை பழகுவோமாக. Along with me, I am telling to you, let us all practice it. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது Acts chapter 5 and verse 41. அங்கே இந்த கலிகூர்தலை குறித்து மற்றொரு வார்த்தையை படிக்கிறோம். And we could study and another verse concerning this rejoicing. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் And they departed from the presence of the council, rejoicing that they were counted worthy to suffer shame for his name. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே சீஷர்களின் சந்தோஷத்தை குறித்து படிக்கிறோம். Here we study the joy of the disciples. அவங்களுக்கு எப்படி சந்தோஷம் வந்ததா? How they got the joy. அவருடைய நாமத்திற்காக And for his name. அவமானம் அடைவதற்கு பாத்திரரா, நாங்க இப்படி எங்களுக்கு கிடைச்சது ஒரு பாக்கியம் கிடைச்சதே சொல்லிட்டு சந்தோஷமா போனார்களா? They were counted worthy to suffer shame, and thinking about that they went rejoicing. ஆண்டவர் சும்மா ஒண்ணும் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க மாட்டார். Very easily the Lord will not give you the kingdom of heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். Rejoice and be exceedingly glad. அவருடைய நாமத்திற்காக நீ அவமானப்பட வேண்டியிருக்கிறது. For his name you have to endure ashamed. அந்த சந்தர்ப்பத்திலே உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். In that situation you should rejoice. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இந்த அவமானப்படுறது தான் அநேகர் விளங்குவதில்லை. அநேகர் அதை சகிக்கிறதில்லை. many could not bear the experience of being ashamed. எங்களை இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே, You have made us to shame. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்க சீஷரை குறித்து நாம் என்ன படிக்கிறோம்? Here what we study about disciples. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக For his name அவர்கள் அவமானப்பட்டார்கள். they were ashamed. இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதே என்று சந்தோஷமாய் வந்தார்கள். And they came rejoicing that they got this worthiness. இவர்களுக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். So only for them the kingdom of heaven is placed for them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதனால உனக்கு சில அவமானங்கள் வரும். As you are a Christian you have to face certain ashamed. வெள்ளை சட்டை போடுறதுனால ஒரு அவமானம் வரும். As you are wearing white garments you have to face this. நகை நட்டு இல்லாததனால ஒரு அவமானம் வரும். As you are without jewelry you have to face this ashamed. இந்த உலகத்தின் காரியங்களே நீ விட்டு விலகிறதுனால உனக்கு ஒரு அவமானம் வரும். And as you are leaving this worldly thing you have to face shame. எங்களுக்கு தெரியும் எத்தனையோ சகோதரிமார்கள் இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததனால அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு கூட அவங்களை கூப்பிடுறது இல்ல. And we know as many sisters have come to this truth, even in the family meetings and other things they are not calling. கர்த்தருடைய நாமத்திற்காக சகிக்கிறார்கள். And for the name's sake of God ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதிலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. There is a joy in it. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே Romans chapter 12 and verse 12. அங்கே ஒரு சந்தோஷத்தை குறித்து அப்போஸ்தலன் சொல்லுகிறார். Saint Paul is writing saying about a joy there. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். போதும். Rejoicing in hope. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். Rejoicing in hope. இது ஒரு பெரிய சந்தோஷம். It is a great joy. என்ன நம்பிக்கை? What is that hope? தேவ மகிமை அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை. A hope that we will be attain the glory of God. ஏன் நாம் இங்க கூடி வந்திருக்கிறோம்? Why we are gathered here? நம்முடைய நம்பிக்கை என்ன? What is our hope? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். Lord Jesus Christ will come. அந்த மகிமையை நாம் அடைவோம். We will attain that same glory. அவரை போல நாம் மாறுவோம். We shall be changed like unto ஒரு him. தேவ பிள்ளை நம்பிக்கையிலே களிகூறுகிறவனாய் இருக்க வேண்டும். A child of God he should rejoice in hope. சில நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறார்கள். Some are hopeless. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.
எனவே அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? So what does this word of God say? நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள். Rejoicing in hope. உங்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா தெளிவா சொல்ல வேண்டும். When it has been asked, what is your hope? You have to say it clearly. இப்படி கன்வென்ஷன் போறியே, உன் நம்பிக்கை என்ன? You're going for convention, what is your hope? ஆராதனைக்கு போகிறீங்களே, உங்கள் நம்பிக்கை என்ன? You're going for worship, what is the hope? கிறிஸ்தவனா இருக்கிறாயே, உன் நம்பிக்கை என்ன? You are a Christian, what is your hope? உன்னுடைய நம்பிக்கையை நீ தாராளமாய் அறிக்கை செய்ய வேண்டும். Openly, you have to elaborate your hope to others. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நம்முடைய நம்பிக்கை என்ன? What is our hope? தேவ மகிமையை அடைவோம். We shall attain the glory of God. அது என்ன தேவ மகிமை அடைதல்? What is meant by attaining the glory of God? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் நாம் மாறுவோம். We shall be changed like unto Lord Jesus Christ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்போது நாம் இப்படி இருக்கிறோம். Now we are like this. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, But when Lord Jesus Christ comes, அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் நாம் இருப்போம். we shall be like unto Lord Jesus Christ. இதுதான் சபையுடைய நம்பிக்கையா இருக்கிறது. This is the hope of the church. இந்த நம்பிக்கையை இழந்து போக கூடாது. We should not lose this hope. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். Rejoicing in hope. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. யோவான் அப்போஸ்தலன் இந்த நம்பிக்கை குறித்து பேசுகிறார். Saint John is saying about this hope. முதலாம் யோவான் First John 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். chapter 3 and verses 2 and 3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். Beloved, now are we the sons of God, and it doth not yet appear what we shall be, but we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. And every man that hath this hope in him purifieth himself even as he is pure. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the God. இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Now we are the children of God. இனி எவ்விதமாய் இருப்போம் என்றும் இன்னும் வெளிப்படவில்லை. And it doth not yet appear what we shall be. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது, But when he shall appear, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். and we shall be like him when he shall see him as he is. அவருக்கு ஒப்பாய் இருப்போம். And we shall be like unto him. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், And every man that hath this hope in him, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். and he purified himself as he is pure. இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிறதான நம்பிக்கை. This is a hope in a child of God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நம்பிக்கையை தினந்தோறும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். Every day we have to think upon this hope. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த இடத்தில் தான் பிசாசானவன் போராடுவான். In this place only the devil will struggle. உன்னுடைய நம்பிக்கையை உன்னை விட்டு எடுத்து போடுவான். He will take away the hope from you. தேவ பிள்ளையே, நம்பிக்கையிலே களிகூறிக் கொண்டே இருங்கள். Dear child of God, rejoice in hope. நம்பிக்கையை அறிக்கை செய்யுங்கள். Confess your hope. பிசாசின் வல்லமைகள் வெட்கப்பட்டு போகட்டும். Let the powers of devil may be ashamed. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுதான் யோவான் 16ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது, When you study in John's Gospel chapter 16, 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். chapter 16 and verse 22. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும். But I will see you again, and your heart shall rejoice. இது ஒரு அர்த்தத்திலே பரிசுத்த ஆவியின் நிறைவை குறித்து பேசினாலும், Even though it is been speaking about the filling of the Holy ஒரு Spirit, நாள் நம்முடைய இயேசுவை நாம் மறுபடியும் காண்போம். one day we shall see our Jesus again. அப்பொழுது இந்த சந்தோஷத்திற்கு ஒரு நிறைவு உண்டாகும். Then there will be a fullness in this joy. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மறுபடியும் இயேசுவை காண்போம். We shall see Jesus again. அப்பொழுது உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும். Then your heart shall rejoice. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். And your joy no man taketh from you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear people of God, இந்த சந்தோஷத்தை தான் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். this is the joy that God is expecting from நாம் us. ஒரு கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். We are come to an end of days, இந்த சந்தோஷத்துக்குள் வர முடியாதபடி that we may not come into this joy. எத்தனையோ துக்கங்கள் உனக்குள்ள இருக்கலாம். There could be many grievances. குடும்ப பாரம்
பாரங்கள் இருக்கலாம், family burdens, பிரச்சனைகள் இருக்கலாம், problems, அல்லது ஏதாவது நெருக்கத்தின் மத்தியில் நீ போய் கொண்டிருக்கலாம். or you may be going through certain constraints. நான் இந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது While I am speaking this verse, எத்தனையோ தேவ பிள்ளைகள் இந்த சந்தோஷத்துக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். many people of God, they are away from this joy of கொஞ்ச God. நேரம் இந்த வல்லமைக்கு விரோதமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். For some time we are going to praise against these powers. கைகளை உயர்த்துங்கள், Lift up your hands, இந்த துக்கங்களை அதட்டுங்கள், rebuke all these grievances, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்கள், be glad in the Lord, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள். start to glorify God. ஆமென். நீங்கள் துதிக்கும் பொழுது இந்த சந்தோஷம் உள்ள வர வேண்டும். When you start to rejoice, when you start to praise, this joy should come in you. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, stotram, 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 ஹalleluya. stotram, stotram, Praise the Lord, praise the Lord, praise the Lord. தெய்வமே ஸ்தோத்திரம் stotram, 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. praise the Lord, praise the Lord. கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட விடாதபடி இருக்கிற போராட்டங்கள் நீங்கட்டும். Let all the temptations which are against us, that we may not be filled with the joy of the Lord, be removed. அது ஒருவேளை குடும்ப பாரமா இருக்கும், Sometimes it could be a family burden, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பாரமா இருக்கும், or a burden in the workplace. அந்த வல்லமையை அதட்டுங்கள். You rebuke that power. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கிறிஸ்து என் ஜீவன் மரணமாதாயம் ஜெயந்தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஜீவன் மரணமாதாயம் ஜெயந்தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். மனவாழ்வேவும் முகம் காண நாளே என்ன இன்பமே மகா பேரின்பமே. என்ன இன்பமே மகா பேரின்பமே மனவாளனே முகம் காண நாளே. ஹalleluya Hallelujah. இந்த சந்தோஷத்தை நாளுக்கு நாள் பழகுவோமாக. Let us practice this joy day by day. கர்த்தரிடத்தில் கேளுங்கள். Ask to the Lord, கர்த்தாவே இப்படி ஒரு சந்தோஷம் உண்டே. oh Lord, there is this type of joy. உலக சந்தோஷம் எனக்கு வேண்டாம். I do not want worldly joy. பாவ சந்தோஷம் வேண்டாம். I do not want sinful joy. சிற்றின்ப சந்தோஷம் வேண்டாம். I do not want the pleasures of this நீ world. நடத்துகிற பாதையிலே நான் சந்தோஷமாய் போகணும். I should be joyful in the paths that you lead. இயேசு சொல்லிக் கொடுத்த சந்தோஷம். That is the joy with Jesus Christ taught. சந்தோஷப்பட்டு களிகூருங்க. Rejoice and be exceedingly glad. நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும் பொழுது, When temptations and constraints are coming, பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். great shall be your reward in heaven. கடைசியாக 10வது விஷயத்தை சொல்லுகிறேன். Finally, I am telling you the 10th thing. யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். James chapter 2 and verse 5. என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? Hearken, my beloved brethren, hath not God chosen the poor of this world rich in faith and heirs of the kingdom which he hath promised to them that love him? இது இந்த கடைசி விஷயம் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரமாக்குதலை குறித்ததான விஷயம். And the final thing is a matter concerning inheriting the kingdom of God. யார் இதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும்? Who can inherit it? முதலாவது சொந்தமாக்க முடியாதவர்களை குறித்து 4 வேத வாசியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். I'm going to tell you 4 verses about the people who cannot inherit it. கலாத்தி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 6 9ஆம் 10ஆம் வசனங்கள். verses 9 and 10. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும்
கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இது ஒரு முக்கியமான வசனம். This is a very important verse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யார் இதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது? Who cannot inherit it? அநியாயக்காரர்கள். Unrighteous. இந்த இடத்துல 10 விதமான பாவங்கள் இருக்கு. Here 10 kinds of sin are mentioned. இதெல்லாம் நீங்களே வாசித்துக் கொள்ளுங்கள். You can read for yourself. இந்த 10 விதமான பாவத்துக்குள்ளே நீ அடிமைப்பட்டிருந்தால், If you are as a slave under these 10 kinds of sin, உன்னாலே இந்த தேவ ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. you cannot inherit this kingdom of ஆனா God. 11ஆம் வசனம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. But verse 11 gives us a hope. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், And such were some of you, ஆனாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால கழுவப்பட்டீர்கள். but you have been washed by the name of Lord Jesus. அவருடைய ஆவியினால கழுவப்பட்டீர்கள், And you have been washed by His Spirit. பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், You have been sanctified. நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். You have been justified. இந்த 10 விதமான பாவத்துக்கு உட்பட்டவர்கள் கழுவப்படணும், நீதிமான்களாக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும். The people who are having these 10 kinds of sin, they has to be washed, they have to be justified, and they have to be இந்த sanctified. 10 விதமான பாவத்துக்கு உட்பட்டவர்களை வேதம் அநியாயக்காரர்கள் என்று சொல்லுகிறது. The people who are coming under these 10 kinds of sin, Bible calls themselves unrighteous. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதெல்லாம் விளக்கமா சொல்ல பொது இடங்களிலே இதெல்லாம் விளக்கமாய் சொல்ல முடியாது. படிக்கும் போதே விளங்கிக் கொள்ளுங்கள். In open areas, open places, we cannot explain this. You can read it for yourself. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது In Galatians chapter 5, 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் மட்டும். verses 19 to 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கேயும் கூட ஏறக்குறைய 16 விதமான காரியங்களை குறித்து 17 விதமான பாவங்களை குறித்து சொல்லுகிறார். Here also he is saying about 17 kinds of sin. இவைகள் மாம்சத்தின் கிரியைகள் என்று அழைக்கப்படுகிறது. These are being called as the works of the flesh. இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. Such people who are doing these things cannot inherit the kingdom of God. மாம்சத்தின் கிரியைகள், The works of the flesh வெளியரங்கமாய் இருக்கிறது. is manifested. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் 1 Corinthians chapter 15 and verse 50. சகோதரரை, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. Now this I say, brethren, that flesh and blood cannot inherit the kingdom of God, neither doth corruption inherit incorruption. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this word of God say? மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. Flesh and blood cannot inherit the kingdom of God. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பது இல்லை. And which is corruptible cannot inherit incorruptible. இந்த மாம்சத்தோடும் இந்த இரத்தத்தோடும் அந்த ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்க முடியாது. With this flesh and blood we cannot inherit that kingdom. அநியாயக்காரர்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. Unrighteous men cannot inherit it. மாம்சத்தின் கிரியை நடப்பிக்கிறவர்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. Those who are manifesting the works of flesh, they cannot inherit it. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இன்னொரு விஷயம் சொல்றார். Ephesians chapter 5 verse 5 is saying about another அதை thing. கூட படியுங்கள். Study that verse. விபசாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனான, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? In this verse what we are able இங்க to study, 4 விதமான விஷயங்களை குறித்து சொல்லுகிறார். he is saying about 4 kinds of things. இதெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. There's no need to explain நீங்கள் it. வாசிக்கும் போதே விளங்கிக் கொள்ளலாம். When you are reading you can understand it. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. Such people cannot inherit the kingdom of God. அருமையான கர்த்தருடைய ஜனமே, Dear people of God, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. the kingdom of God is at hand. நீ இப்படிப்பட்டதான குறைவுள்ள மனுஷனா இருந்தால், If you are having all this type of shortcomings, இந்த ராஜ்யத்தை உன்னால் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. you cannot make this kingdom for yourself. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவேதான்
கர்த்தர் இப்படிப்பட்ட கூட்டங்களை கொடுக்கிறார். So only the Lord is organizing this type of meetings. வேத வசனங்களை கொண்டு எச்சரிக்கிறோம். By the word of God we warn you. இப்படிப்பட்ட பாவங்களுக்கு உட்பட்டவர்கள் தேவ ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாதே. Those people who are involved in this type of sin cannot enter. இந்த உலகம் இப்படிப்பட்ட பாவத்தின் இருளுக்குள்ளே சுழன்று கொண்டிருக்கிறது. This world is circulating under the darkness of this type of sin. இப்படிப்பட்டவர்களை சுவிசேஷம் தான் விடுதலையாக்க வேண்டும். And gospel alone have to deliver this type of people. இந்த வசனத்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, Oh brother, oh sister, hearkening to this verse. நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கலாம். You may be a Christian. உனக்கு சபைகள் இருக்கலாம். You may be having churches. இந்த பாவம் உன் வாழ்க்கையில் உண்டோ? Do you have this sin in your life? இந்த பாவம் உனக்குள் இருக்குமானால் If this sin is found in your life, இந்த பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள உன்னால் பிரவேசிக்க முடியாது. you cannot enter into the kingdom of the Father. இந்த வசனம் உன்னை தொடவில்லையோ? Is not this word touched you? உனக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் இருக்கலாம். You may be having a Christian நீ name. ஒரு பரம்பரை கிறிஸ்தவனாக இருக்கலாம். You may be a traditional Christian. பரிசுத்த ஆவியானவர் இங்கே அசைவாடுகிறார். Holy Ghost is moving here. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். Holy Ghost is warning about the sin. இப்படிப்பட்டதான பாவத்துக்கு உட்பட்டவர்கள் Those who are under this sin, அந்த ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாதே. they cannot enter into that kingdom. தீட்டும் அருவருப்புள்ளதும் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாதே. That which is defiled and unclean cannot enter into it. இன்றைக்கே உன்னுடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்படுவாயாக. Today it's a repent for your sin. ஒரே வாழ்க்கைதான். Only one life. இனி மற்றொரு வாழ்க்கை நமக்கு இல்லை. We do not have another life. இந்த ஒரே வாழ்க்கையில நாம் பரிசுத்தமாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. In this only one life we should be sanctified. இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்குமானால் இப்போதே அறிக்கை செய்யுங்கள். If you have such kind of sin, you confess. வெளிரங்கமானதோ ரகசியமானதோ, Whether open or secret sin. உன்னுடைய கண்களை மூடி Closing your eyes. உன்னுடைய அசுத்த வாழ்க்கைக்காக மனஸ்தாபப்படு. Be convicted for your unclean life. இந்த நீ அறிக்கை செய்து கொண்டிருக்கும் பொழுது, When you are confessing, ஒருவேளை உன்னுடைய ஓட்டம் முடிந்தால், sometimes your race may அடுத்த end. நிமிஷம் தேவராஜ்யத்துக்கு நீ போய் சேருவாய். The next moment you have to enter in the kingdom of God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த ராஜ்யத்தை யார் சொந்தமாக்குவார்கள்? Who will have this kingdom for them? அதை குறித்து 5 காரியங்களை சொல்லுகிறேன். I'm going to tell 5 things concerning. முதலாவது ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். First, those people who love God. அதான் யாக்கோபு 2:5 வாசிக்கிறோம். That's what மறுபடியும் அந்த பகுதியை படிங்க. James chapter 2 verse 5. என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் அந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்கிறார்கள். And those people who are loving God are inheriting that kingdom. இது ஒரு முக்கியமான விஷயம். This is a very important thing. ஆண்டவர் அதை தான் ஒரு மனுஷனிடத்திலே கேட்டார். That's what the Lord to a person. ஒரு நியாயசாஸ்திரி அவனிடத்திலே வந்ததாக லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். In Luke's gospel chapter 10 we can see a judge coming unto Jesus. 25ஆம் வசனத்திலே In verse 21, நான் நித்திய ஜீவனை சொந்தமாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான். he asked what I should do that I may inherit eternal life. இயேசு சொன்னார், அன்பு கூறுவதை குறித்து அவனுக்கு பேசினார். And Jesus taught about loving. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே And to the Lord thy முழு God. இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறணும். You have to love your God with all of your heart, all of your strength and all of your soul. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள் போய் சேருவார்கள். Those who are loving God will enter into that kingdom. ஆண்டவர் கேட்கிறார், எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? And the Lord is asking, do you love me more than all these? பரலோக ராஜ்யத்தை யார் சொந்தமாக்கி கொள்ள முடியும்? Who can inherit the kingdom of God? சுத்த இருதயத்தோடு இயேசுவை நேசிக்கிறவர்கள். Those who are loving Jesus with a clean heart. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அன்பு குறைய கூடாது. The love should not be decreased. ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு குறைய கூடாது. Love towards God should not be decreased. அவர் மேல் அன்பா இருக்கிறவர்கள் அவருடைய பிரமாணங்களையும் கைக்கொள்வார்கள். Those who are loving God, loving him also will obey to his commandments. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது விஷயம் தெய்வத்தை நேசிப்பது. The first thing is loving God. பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கினவர்கள் யாரா இருப்பாங்க? Who will be the people having inherited the kingdom of God? ஆண்டவரை நேசித்தவங்க மாத்திரம் தான் அதை சொந்தமாக்கி கொள்ள முடியும். Those who have loved God only will be able to inherit it. ஆதி அன்பை நீ இழந்து போக வேண்டாம். Don't lose your first love. கர்த்தரை நேசிக்குதலை முந்திக்கொள். You
take the first priority in loving God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவரிலே அன்பு கூறுகிறவர்கள் அவரை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். Those who are loving him are making it own. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் எல்லாமே ஆண்டவரை நேசித்தவர்கள் தான். And all the people who are in the kingdom of heaven are those people who loved God. ஏதோ கடமைக்காக அல்ல, Not for duty's sake. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு தெய்வத்தையே நேசித்து வாழ்ந்தவர்கள். Those are the people who have loved God with all of the heart, all of the strength and all of the soul. ஆண்டவருடைய ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமானால் சாயல்புரத்தில் இருக்கிறவர்களே தெய்வத்தை நேசியுங்கள். Dear people of Sayarpuram, if you want to inherit the kingdom of God, you love God. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது When you come to Acts of Apostles chapter 20, 32ஆம் வசனம், verse 32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். And now, brethren, I commend you to God and to the word of his grace, which is able to build you up and to give you an inheritance among all them which are sanctified. இதான் 26:18 சொல்லப்பட்டிருக்கிறது. Same thing is mentioned in 26 chapter verse 18. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு உரிய சுதந்திரம், An inheritance for the sanctified. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதை நீ சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமானால் And if you want to make it as your இரண்டாவது நீ own, பரிசுத்தமாக்கப்பட்டவனா இருக்க வேண்டும். you should be sanctified ஆண்டவருடைய வார்த்தையினாலும் by the word of God, இரத்தத்தினாலும் by his blood, ஆவியினாலும் by his spirit. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தேவ ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். Those who are sanctified shall make the kingdom of God for themselves. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear people of நீ God, ஆண்டவரில் அன்பு கூறுவது உண்மைதான். it is true that you are loving God, ஆனால் நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். but you should be sanctified. அதற்காக தான் தேவன் இன்னும் பூமியில் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். For the sake only the Lord has kept us alive in this world. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் மரணத்திலிருந்து நம்மை தப்புவித்திருக்கிறார். The Lord has escaped us from death in many occasions. ஏன் ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறார்? Why the Lord has prolonged your lifetime, இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். that you may be sanctified. பரலோக ராஜ்யத்தை யார் சொந்தமாக்கிக் கொள்வார்கள்? Who will make the kingdom of God for their own? அது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். It is an inheritance for the இந்த sanctified. கூட்டத்திலும் கூட உன்னை பரிசுத்தமாக்குவதற்கு இடம் கொடு. In this meeting also give yourself for sanctification. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. And without holiness no man shall see the Lord. அதுதான் பரலோகம் என்று சொல்லும்போது அது பரிசுத்த நகரம். When we say about heaven, that is a holy city. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த இடத்திற்கு நீங்களும் நானும் போக வேண்டுமானால் I and you have to go to that place. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். Those who are sanctified only make it that for their own. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தெய்வத்தில் அன்பு கூறுகிறவர்கள் மாத்திரமல்ல, Not only loving God, அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். they should have been sanctified. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது When we come to Colossians chapter 3, 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், chapter 3 and verse 23. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து போதும். Knowing that of the Lord ye shall receive the reward of the inheritance, for ye serve the Lord Christ. கர்த்தரை சேவிக்கிறதுனாலே இந்த பலன் அவர்களுக்கு கிடைக்கும். As they are serving the Lord, they are able to get this யார் reward. அந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள்? Who will make the kingdom of God for பரலோக themselves? ராஜ்யத்தை யார் சுதந்தரிப்பார்கள்? Who will inherit the kingdom of heaven? ஆண்டவரை சேவிக்கிறவர்கள் மாத்திரமே. Only those who are serving God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்கிறவர்கள். Those people who are ministering for the Lord. இன்றைக்கு காலையில கூட அதை குறித்து நான் சொல்லிக் கொடுத்தேன். Today morning also I taught about that. யோசுவாவின் மரணம், The death of Joshua. நியாயாதிபதிகளின் மரணத்தை படிக்கும் பொழுது When you study about the death of judges, யோசுவா மரித்த பிற்பாடு ஜனங்கள் பாகாலை கும்பிட ஆரம்பித்தார்கள். after the death of Joshua, the people started to worship Baal. யோசுவா என்றால் ரெண்டு காரியங்களை வெளிப்படுத்துகிறது. Joshua denotes two ஒன்று experiences. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தல், First, ministering unto the saints. இரண்டாவது தெய்வத்துக்கு ஊழியம் செய்தல். Secondly, ministering unto God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற அனுபவங்கள் குறைந்து போனால் When this experience of ministering is lost, அதான் யோசுவாவின் மரணம். that is the death of Joshua. இந்த அனுபவம் ஒழிந்து போனால் When this experience is பிற்பாடு lost, ஜனங்கள் பாகாலை கும்பிட ஆரம்பிப்பார்கள். then the people will start to worship Baal. பாகால் என்றால் செழிப்பு, உலகம், பொருள், இப்படிப்பட்ட காரியங்கள். Baal means world, fertility, worldly things like that. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தரை சேவிக்கிறது எவ்வளவு பாக்கியமான விஷயம். How blessed it is to serve God. எந்த ஒரு சூழ்நிலையிலும், Whatever situations, பலத்திலும் பலவீனத்திலும், in all our strength and in weakness, வறுமையிலும் தரித்திரத்திலும் in our poverty and poorness, இந்த தெய்வத்தை சேவிப்பது
ஆராதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். How a great privilege, blessedness to serve this God. அருமையான கர்த்தருடைய ஜனமே, Dear people of God, ஆண்டவரை சேவிக்கிறதுனாலே இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். as we serve the Lord, we shall get this reward. எனவேதான் யோசுவா என்ன சொல்லுகிறான்? So what does this Joshua say? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். I and my household shall serve the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதை குறித்து ஒரு நாள் ஒரு டேரிங் மீட்டிங் சொல்லி கொண்டிருந்த பொழுது While I was telling that in a tarrying meeting, இந்த வார்த்தையிலிருந்து ஒரு சின்ன கோரஸ் உண்டாயிற்று. a chorus came out of my word. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கைகளை தட்டி பாடுங்கள். கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் I and my household கர்த்தரை சேவிப்போம். will serve the Lord. கர்த்தரை சேவிக்கிறதுனாலே As we are serving the Lord, நிச்சயமாக நிரந்தரமான ஒரு பிரதிபலன் உண்டு. so we have a permanent joy. கர்த்தருக்காக படுகிற பாடுகள் உங்களுக்கு வீணாய் போக வேண்டாம். All the sufferings that you are enduring for the Lord shall not go in vain. கைகளை தட்டி பாடுவோமா? Shall we all clap the hands and sing? சிம்பிளான கோரஸ். Very simple chorus. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ, ஹல்லேலூயா, கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். Yes Lord, கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear people of God, இந்த ராஜ்யத்தை யார் சொந்தமாக்கிக் கொள்வார்கள்? who can inherit this kingdom? கர்த்தரை சேவிக்கிறவர்கள், Those who are serving God, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், those who are ministering for God, இரவென்றும் பகல் என்றும் பாராமல் not seeing day and night, எந்த ஒரு சூழ்நிலையிலும் in any situations. தெய்வத்தை சேவிக்கிறவர்கள் அந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். Those who are serving God shall inherit that kingdom. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது When we come to Hebrews chapter 9 and verse 15, படிங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். And for this cause he is the mediator of the New Testament, that by means of death for the redemption of the transgressions that were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். praise the Lord. இந்த வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? What we study from this verse? அழைக்கப்பட்டவர்கள் இந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். Those who are called, they will inherit this inheritance. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us. அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டும். They which are called might receive the promise of eternal inheritance. யார் இதை அடைந்து கொள்வார்கள்? Who will receive that? யார் அதை சொந்தமாக்கிக் Who கொள்வார்கள்? will make it as their own? அழைக்கப்பட்டவர்கள். Those who are called. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு அர்த்தத்திலே இங்க இருக்கிற எல்லாருமே கர்த்தர் அழைச்சிருக்கிறார். In one way, all who are seated here, God has called them. அழைக்கப்பட்டவங்க இருக்கிறீங்களா? Have the called people out here? கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் உண்டோ? Is there people who have been called by God here? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அழைக்கப்பட்டவர்கள் தேவ ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். Those who have been called shall inherit the kingdom of God. எனவேதான் பரிசுத்த பவுல் என்ன சொல்றார்? So what does Saint Paul say? உங்களுடைய அழைப்பை நீங்கள் யோசித்து பாருங்கள். You think about your calling. ஆண்டவர் யாரை அழைக்கிறார்? Whom the Lord is calling? உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க. There are many wise men in this world. எத்தனையோ பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். Many godly men are there. ஆனா ஆண்டவர் யாரை அழைக்கிறாரா? But whom does God call? முதலாம் கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? 1 Corinthians chapter 1, what he is saying? 26ஆம் வசனத்திலே From verse 26. சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். For you see your calling, brethren, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். and that he may confirm the wise, the God has called the poor man. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். And God has chosen the weak things of this world to confirm the things which are mighty. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும்
அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் தேவன் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். And the base things of the world and the things which are despised had God chosen. உங்களுடைய அழைப்பை பாருங்க. You see your calling. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் நம்மை அழைத்தார். God has called us. இந்நாள் மட்டும் பாதுகாத்து வருகிறார். Still now he is doing preserving us. அழைக்கப்பட்டவர்கள் அந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். Those who have been called shall inherit that kingdom. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உனக்கு ஒரு அழைப்பு இருக்குமானால், If you have a calling, இந்த அழைப்பில் நீ உறுதியாய் இருப்பாயானால், if you are steadfast in this calling, அழைக்கப்பட்டவர்கள் இந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். those people who have been called shall inherit that kingdom. இந்த கூட்டத்தின் கடைசி நேரத்திலும், In the final moments of this meeting, ஆண்டவராகிய இயேசு இந்த ராஜ்யத்திற்காக உன்னை அழைக்கிறார். Lord Jesus Christ is calling you for this kingdom. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் சீக்கிரமாய் முடிவடையும். All the kingdoms of this world, very soon it shall come to an end. இந்த பூமி ஒரு நாள் வெந்து உருகி போகும். One day this world shall be melted. இந்த வானம் மடமடவென்று ஒரு நாள் சுருட்டப்படும். One day this heaven shall be folded with a voice. அதற்கு முன்பாக தேவராஜ்யம் வெளிப்படும். Before that the kingdom of God shall be revealed. இந்த கூட்டத்தின் கடைசி நேரத்திலே கர்த்தர் உன்னை அழைக்கிறார். In the final moments of this meeting, God is calling you. இந்த அழைப்பை ஏற்று நீ வருவாயானால், If you accept this calling and come, இந்த ராஜ்யத்தை சொந்தமாக்குகிற நபராய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். God will make you a person who is able to inherit this kingdom. இந்த அழைப்பை நீ தள்ளி போட வேண்டாம். Don't reject this calling. சகோதரனே, இந்த அழைப்பு உன்னை நோக்கி வருகிறது. Brother, this calling is coming towards you. யார் உன்னை அழைப்பது? Who is calling you? சிலுவையிலே மரித்தாரே அவர். He who is crucified on cross. மூன்று ஆணிகளிலே தொங்கினாரே அவர். He that was hanging on 3 nails. அந்த முழு இரத்தத்தையும் சிந்தினாரே அவர். He that has shed his complete blood. உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை அழைக்கிறார். Calling you by your name is நீ calling. இந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாய், That you may inherit this kingdom. இந்த அழைப்பை இன்றைக்கு இரவே ஏற்றுக்கொள். Today night receive this calling. இந்த உலகம் உனக்கு நிரந்தரமானது அல்ல. This world is not permanent for you. இந்த உலகம் உனக்கு சொந்தம் அல்ல. This world does not belong unto you. இனி வரப்போகிற ராஜ்யமே உனக்கு சொந்தம். The kingdom which is going to come is belonging unto you. அழைக்கப்பட்டவர்கள் அந்த ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். The called people shall inherit the kingdom. இதை சொந்தமாக்கிக் கொள்கிற கடைசி ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லி முடிக்கிறேன். I'm going to tell you the final people who will inherit the kingdom and இது conclude. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned in Revelation chapter 21. 21ஆம் அதிகாரம் Chapter 21 7ஆம் வசனம். verse 7. ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். He that overcometh shall inherit all things, and I will be his God, and he shall be my son. தெய்வத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? What we study from this word, எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். and he shall inherit all things. அது யாருக்காக? For whom? ஜெயம் கொள்ளுகிறவன். And he that overcometh. அப்படி என்றால் அவன் என்னத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும்? If it be so, what he shall make it for his own. முழு பரலோக ராஜ்யத்தையும் அவன் சொந்தமாக்கிக் கொள்ளலாம். He can inherit the complete heaven. அவன் பிதாவை சொந்தமாக்கிக் கொள்ளலாம். He can make the Father as his own. கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ளலாம். Make Christ as his own. அங்க இருக்கிற சிங்காசனத்தை சொந்தமாக்கிக் கொள்ளலாம். And that throne may be his own. அங்க இருக்கிற எல்லாமே அவனுக்கு சொந்தம். All the things that belongs unto him. தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி என்றால் யாருக்கு அதை ஆண்டவர் கொடுக்கிறார்? If it be so, to whom God gives it. வேதம் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன். Bible tells us, he that overcometh. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சாராம்சமே ஜெயம் கொள்ளுதலிலே இருக்கிறது. The essence of this Christian life is depending upon overcoming life. இந்த ஓட்டத்தை நாம் ஓடுகிறோம். We are running this race. இதிலே பல போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். There are many temptations here. தோல்விகள் வரத்தான் செய்யும். Failures will come. ஆனாலும் ஜெயத்தை மறந்து போக வேண்டாம். But don't forget the victory. ஆண்டவர் ஜெயத்திற்காக நம்மை அழைத்தார். God has called us for the victory. இந்த உலகத்தை நீ ஜெயிக்க வேண்டும். If you have to overcome this world, மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். overcome the flesh, பிசாசை ஜெயிக்க வேண்டும். overcome the devil. அதற்காக தான் வேத வசனத்தை உனக்கு தந்திருக்கிறார். For that sake the Lord has given the word of God to you. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். He has given the anointing of the Holy Spirit. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible tell us? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சொந்தமாக்கிக் கொள்வான். He that overcometh shall inherit all things. இந்த ஒருவேளை இன்றைக்கு இரவு நம்முடைய ஓட்டத்தை ஒருவேளை முடியும். Sometimes our race would end today. தேவ பிள்ளையே, நாம்
ஜெயாளிகளாய் தெய்வத்தை சந்திக்க வேண்டும். We have, dear people of God, we have to meet the Lord as victorious ஒரு one, தோல்வி உள்ள மனுஷனாக அல்ல. not as a defeated person. நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let's all close our eyes. இந்த கூட்டத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். We have come to the final part of this meeting. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சொந்தமாக்கிக் கொள்வான். He that overcometh shall inherit all things. கண்களை மூடுங்கள். Close our eyes. கால்களை மடக்குங்கள். Let's bend our knees. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear people of God, இந்த கூட்டத்திலே கடைசியான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். we have come to the final portion of this meeting. ஒன்று விளங்கிக்கொள், Think one thing. நீதான் அந்த சுதந்திரவாளி. You are the inheritance. என்றைக்கு பரிசுத்தாவினால் தேவன் உன்னை அபிஷேகித்தாரோ, On the day the Lord anointed with the anointing of the Holy Spirit, தன்னுடைய ஆவியை உனக்குள்ள ஊற்றினாரோ, God poured His Spirit upon நீ you. அன்றைக்கு சுதந்திரவாளியாய் மாறினாய். You have been turned as His herd. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்போது நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? Now what you have to do? ஆண்டவரே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். Oh Lord, I will love you. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக்கப்படுவேன். Lord, I will be sanctified. ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்வேன். Oh Lord, I will serve you. ஆண்டவரே, நான் அழைக்கப்பட்டவன். Oh Lord, I am the called man. ஆண்டவரே, நான் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். Lord, I should be the victorious one. இந்த காரியத்தை மனதிலே கொண்டு வாருங்கள். Bring all these things in your mind. இந்த கேம்பஸை விட்டு நாம் வெளியே போகும் பொழுது Before we leave this campus, ஒரு நிச்சயத்தோடு நான் போக வேண்டும். with a surety we have to leave. நிச்சயத்தோடு போக வேண்டும். With a confidence we have to leave. பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு போக With வேண்டும். the confidence that I will make the kingdom of God as my own. விசுவாசத்தை கட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள். Build up your faith. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். Give room for the Holy Spirit. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to make it as your own? அவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்துங்கள். Such people lift up your right hand. இந்த பரலோக ராஜ்யத்தை நான் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். I should make this kingdom of God as my own. ஒருவேளை உலகத்துல பல சொந்தம் நமக்கு இருக்கலாம். Sometimes we have many things in this world. வீடுகள், நிலங்கள் இருக்கலாம். Lands and houses. ஆனால் இவைகள் ஒன்று நம்மோடு கூட வரப்போவதில்லை. But all these things will never come along with it. நமக்கு ஒரே ஒரு சொந்தமான இடம் உண்டு. But we have only one thing which is belonging to us. அதுதான் நம்முடைய சுதந்திரம். That is our inheritance. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you are believing that? ஒரே ஒரு சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். God has kept us only one inheritance. அவரை நேசிக்கிறவர்கள், அன்பு கூறுகிறவர்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். Those who are loving Him shall inherit it. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you are desiring it? விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். Confess your faith. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Glorify God. தேவன் உங்களை தொட விரும்புகிறார். God want to touch you. ஒருவேளை இதுதான் உங்களுடைய கடைசி கூட்டமா இருக்கலாம். Someday this could be a final meeting. ஒருவேளை இந்த பகுதியில் தான் கடைசி கூட்டமா இருக்கலாம். Someday this could be the last meeting in this portion. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். Holy Ghost is present in our midst. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வசனங்களை வைத்து தேவனோடு நெருங்கி வாருங்கள். Come near unto the Lord by the words that you heard now. நீங்களே கர்த்தரோடு பேசுங்கள். Speak to the Lord. ஆண்டவரோடு கூட பேசுங்கள். Speak to the Lord. தயவு செய்து ஒருத்தர் மௌனமாய் இருக்க வேண்டாம். None should be silent. கவனிங்கள் சகோதரர்கள், சகோதரிகள், Brothers and sisters, hearken. கர்த்தரோடு பேசுங்கள். Speak to the God. நீங்கள் எதை சுதந்தரிக்க போகிறீர்கள் அதை குறித்து பேசுங்கள். Whatever things you are going to inherit, speak those things. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்கும் ஆண்டவருக்கு ஒரு தொடர்பு உண்டாகட்டும். Let there be a connection between you and God. நீங்கள் எதை சொந்தமாக்க விரும்புகிறீர்கள்? What do you want to make it as your own? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What the Lord is saying, என் பிள்ளையே, my child, நான் உனக்கு சொந்தமாய் ஒன்று வைத்திருக்கிறேன். I have kept one thing for you as your ஒருவேளை own. உலகத்தில் உனக்கு ஒன்றும் இல்லாம இருக்கலாம். Sometimes you do not have anything in this world. தேவன் தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. The things that the Lord has prepared for His people, eyes have not seen, ears have not heard. பரிசுத்த ஆவியினாலே அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. By the Holy Spirit it has been revealed unto us. விசுவாசத்தோடு அதை சொந்தமாக்கிக் கொள்வோமாக. By faith let us make it as our own. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். வாஞ்சிக்கிறவர்கள் எழும்பி நில்லுங்கள். Those who are desiring it, stand up. இந்த கூட்டத்தின் கடைசி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். We have come to the final moments of this meeting. எப்படி ஆயினும் Somehow என் தேவன் எனக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை நான் சொந்தமாக்க விரும்புகிறேன். I want to make it own the kingdom of God which God has prepared for me. இலவசமாய் கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். Freely Lord wants to give it. சகோதரனே, சகோதரியே, Brother, sister, பரலோக ராஜ்யம்
கூவி உன்னை அழைக்கிறது. The kingdom of God is calling you. இந்த அழைப்பை நீ தடை செய்து போட வேண்டாம். Don't hinder this calling. இதை நான் சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறேன். I want to make it as my own. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire it? ஆமென். இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Now call unto God. 2-3 நிமிஷம் கொடுக்கிறேன். I give 2 or 3 minutes. அதற்குள்ளவே ஜெபித்து விடுங்கள். Within that time pray. சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். Sanctify yourself. அதை பிடித்துக் கொள்ளுங்கள். Hold on to it. பாடுவோர் கோரஸ் பாடுவோம். Then we'll sing a chorus. கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல் இறங்கும். The fire of the Lord will descend upon you. Hallelujah, hallelujah. தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமை 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 வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, Dear child of God, இந்த ராஜ்யத்துக்கு நீ போகவில்லை என்றால், if you do not go to this kingdom, அடுத்த ஒரு ராஜ்யம் உண்டு. there's another kingdom. சாத்தானின் ராஜ்யம். Kingdom of the Satan. அக்கினியும் கந்தகமும் எரிகிறதான கடல். A lake of fire which is bringing ரெண்டே இடம்தான். only 2 places. ஒன்று, இந்த இடத்துக்கு நீ போக தவறினால், If you fail to go this place, அந்த இடத்திற்கு போக வேண்டி வரும். you have to go to that place. அதுவல்ல இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லுவது. That is not what we speak to you today. இதோ சிலுவையிலே தொங்கினவர் உன்னை அழைக்கிறார். Because he that was hanging on the cross is calling you. நீ ஒப்பு கொடுத்து அதை பற்றி பிடித்துக்கொள். You surrender yourself and hold on to it. கர்த்தர் தன்னுடைய அக்கினியை உன் மேல் அனுப்புகிறார். The Lord is sending his fire upon you. சாத்தான் தோற்று போனான். Satan is defeated. சாசு வெட்கப்பட்டு போனான். Satan is ashamed. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசை மணாளனே ஆமெனே வாருமே. ஆவி மணாலியும் அழைக்கும் ஓசையே. ஆசை மணாளனே ஆமெனே வாருமே. ஆவி மணாலியும் அழைக்கும் ஓசையே. ஓ ஓ வேகம் வாருமே. கட்டளையிடாமல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகம் வாருமே. கட்டளையிடாமல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. எப்போ நாம் காண்பேனோ என் ஆசை சேருதே. பகரு இயேசுவே கண்டுகளிக்கவே. எப்போ நாம் காண்பேனோ ஆமென். என் ஆசை சேருதே. பகரு இயேசுவே கண்டுகளிக்கவே. ஓ வேகம் மாறுமே. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை வல்லமை. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஹல்லேலூயா. ஓ வேகம் வாருமே. கட்டளையிடாமல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. எப்போ காண்பினோ என் ஆசை சேருதே. பகரு இயேசுவை கண்டுகளிக்கவே. எப்போ காண்பினோ என் ஆசை சேருதே. பகரு இயேசுவை கண்டுகளிக்கவே. ஓ வேகம் வாருமே. கட்டளையிடாமல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகம் வாருமே. ஹல்லேலூயா. கட்டளையிடாமல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகம் வாருமே. கட்டளையிடாமல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து ஓ செல்வோமே. சத்தா 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 சத்தா. கட்டளையிடாமல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகம் வாருமே. கட்டளையிடாமல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் அநேகருக்கு நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கிறார். God is giving hope to many. அநேகருடைய விசுவாசத்தை புதுப்பித்திருக்கிறார். God has renewed the faith of many. அநேகருக்கு சந்தோஷத்தை God கொடுத்திருக்கிறார். has given joy to many. நீ பரலோகத்துக்கு உரியவன். You belong to heaven. சகோதரனே சகோதரியே, Brother, sister, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீ சொந்தமானவன். you belong to this kingdom of God. உனக்கு இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. The anointing that you are having is not an ordinary anointing. அபிஷேகம் பெற்றவர்கள் கவனியுங்கள்.
those who are having the anointing, நீ அபிஷேகம் பெற்ற பொழுது when you receive the கர்த்தர் anointing, உனக்கு ஒரு சீல் போட்டிருக்கிறார். God has kept a நீ seal. அந்த ராஜ்யத்துக்குரியவனாய் சீல் போடப்பட்டிருக்கிறார். You have been sealed for that kingdom. ஆமென். இப்போது அந்த ஆவிக்கு இடம் கொடு. Give room for that spirit now. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடு. Give room for the spirit. ஒரு முறை கூட அந்நிய பாஷை பேசி கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுவோமாக. Once again, let us be filled with the unknown tongues and rejoice in the Holy Ghost. இப்போ நான் காண்பேனோ என் ஆசையேறுதே. எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்கள். ஓ சத்தா ஆமென். வல்லமை வல்லமை ஹalleluya ஹalleluya. கண்ணீர் இல்லாத தேசம். A kingdom in which there is no tears. கண்ணீர் இல்லாத தேசம். A land without tears. இரவில்லாத தேசம். A king there is no night. அழுகையும் பற்கடிப்பும் இல்லாத தேசம். A land there is no weeping or gnashing of tears. இயேசு கிறிஸ்துவோடு Which Christ Jesus. அந்த ராஜ்யத்துக்குள் In that kingdom. அவரை ஆராதிக்கிறது எவ்வளவு பாக்கியம். How blessed to worship God there. மரணமில்லாத தேசம். A land there is no death. அதுதான் நம்முடைய சொந்த தேசம். That is our own country. அதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். What the Lord has called us. இனி உபத்திரவம் இல்லை. This was no more persecution. இனி பாடுகள் இல்லை. No more sufferings. இனி கண்ணீர் இல்லை. No more tears. இனி வியாகுலம் இல்லை. No more agonies. சந்தோஷம் சந்தோஷம் பிரியமானவர்களே. Beloved, always joy, joy. பாக்கியம் நீனைகையில் புல்லட்டும் ஹalleluya. பாக்கியம் தந்து நித்திய நகரில் சேர்ந்து நான் பாடுவேன். ராஜன் மோகம் கண்டு என்று சந்தோஷிப்பேன். ஓ ஜீசஸ் சொர்க்கத்தில் யுகங்களாக ரத்தத்தின் பலனால் சேர்ந்து நான் பாடுவேன். என்று சந்தோஷிப்பேன். ஓ சுராமலா கரபா ஹalleluya ஹalleluya. தேவன் தன்னுடைய கிருபையை அளவில்லாமல் கொடுக்கிறார். God is sending forth His grace abundantly. கிருபையினால் தான் இந்த இடத்துக்கு நாம் போக போகிறோம். By the grace only we are going to go to that place. சகோதரனே உனக்காக தான். Brother, it is for you. சகோதரியே அது உனக்காக. Oh sister, it is for you. கர்த்தர் அழைக்கிறார். God is calling you. இந்த கோரஸை பாட போகிறோம். We are going to sing this chorus. என் பாக்கியம் நினைக்கும்போது உள்ளம் துள்ளுகிற துள்ளுங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ள களிகூருங்கள். சாத்தான் வெட்கப்பட்டு போகட்டும். என் பாக்கியம் நினைக்கையில் என்னுள்ளம் துள்ளுதே. நகரில் சேர்ந்து நான் களிகூருங்கள்.
ஆமென் ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, நம்மை மீட்கும்படியாய் நம்முடைய இயேசு வருவார். to redeem us, our Jesus shall come. வெகு சீக்கிரத்தில் எக்கால சத்தம் கேட்கும். Very soon the sound of the trumpet shall be heard. அழிவுள்ளதாகி இது அழியாமையை தரித்துக் கொள்ளும். This thing which is corruptible shall put on incorruptible. ஆண்டவராகிய இயேசு வருவார். Oh, Lord Jesus Christ shall come. நாம் நம்முடைய சொந்த வீட்டுக்கு போய் சேருவோம். We shall reach our own house. அந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது When the sound of the trumpet shall be heard, இந்த கால்கள் இந்த பூமியை விட்டு மேலே போகும். these feet Amen. shall leave this world and go ஆமென். up. எக்கால சத்தம் கேட்கும் பொழுது The sound of the trumpet, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். those who are dead in Christ shall arise first. உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபம் அடைவோம். We who have been alive shall be transformed. ஹalleluya. Hallelujah. இந்த பாக்கியத்தை நினைக்கும் போது கண்டிப்பா உள்ளம் துள்ளும். When we are thinking about this privilege, our soul shall jump. ஒரு முறை கூட பாடி சந்தோஷப்பட்டு இந்த இடத்தை விட்டு போ. Once again sing this song, rejoice and go. என் பாக்கியம்